கர்த்தரை பாடுங்கள். ஆமென். கர்த்தருக்கு அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றி சிறக்கணும். நான் வெற்றி சிறக்க கூடாது. அப்படின்னா என் சுய வெற்றி சிறக்க கூடாது. கர்த்தர் மகிமையா வெற்றி சிறக்கணும். அல்லேலூயா. ஒரு அற்புதமான பாடல். ஆண்டவர் கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை போற்றி பாடலாமா? கைகளை தட்டி பாடுங்கள். நல்ல சந்தோஷமா அவரை பாடும்போது தான் கர்த்தர் ஜெயம் தருவார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அடித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அடித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் நம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் நம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம். நாள் முழுதும் நம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் நம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பவுலும் சீலாவும் துணிந்த நேரத்தில் வந்தது. அருந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. பவுலும் சீலாவும் துணிந்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அருந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அருந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, உம் வல்லமையால் நிரப்பிடுமே. எங்கள் மேலே இறங்கிடுமே, உம் வல்லமையால் நிரப்பிடுமே. நாள் முழுதும் நம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் நம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் நம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் நம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். தேவனை பாடுங்கள், தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் அடங்கமெல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. செல்வார்கள். எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் அடங்கமெல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, உம் வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, உம் வல்லமையினால் நிரப்பிடுமே. நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள்,
அவர் மகிமையாய் தேவனை போற்றுங்கள், போற்றுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நான் முழுதும் நம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் எவ்வளவு சொல்லுவேன் உம்மை ஆராதிப்பேன். உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். தேவனை போற்றுங்கள், போற்றுங்கள், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். ஆமென். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், 132 சங்கீதம். சங்கீதத்தின் புஸ்தகம் 132 சங்கீதம் 18 வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க கேட்க போகிறோம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 132 சங்கீதத்திலே 18 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுவோம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தை வைத்திருக்கிறார். தேவன் கொடுக்கும் கிரீடங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன விதமான கிரீடத்தை யாருக்கு கொடுப்பார்? ஹலோ, நீங்க கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுடைய வசனத்தை இங்கே எழுதும்போது தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முந்தின வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். நல்லா கவனிச்சீங்களா? தாவீதுடைய வாழ்க்கையில சந்தித்த சத்துருக்கள் அநேகம் பேர். அவன் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட நாட்களில் இருந்து அவன் வாழ்க்கையில சந்தித்த சத்துருக்கள் ஏகப்பட்ட பேர். ஆனா எல்லா சத்துருக்களையும் நீங்க கவனித்து பாருங்கள், தாவீதுக்கு முன்பாக கர்த்தர் வெட்கப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது கீழே விழணும், தாவீது சாகணும், தாவீது ஓடணும், தாவீதுடைய குடும்பம் ஒண்ணுமில்லாம போகணும் நினைச்சவங்க மத்தியில அவங்க கண்களுக்கு முன்பாகவே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமென். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். கர்த்தர் தாவீதின் சத்துருக்களை வேறறுத்தார். என்னென்ன காரியங்களா சொல்லியிருக்கார் பாருங்க. ஏன் பைபிள் என்ன சொல்லுது? அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். ஏன்? அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு 132 சங்கீதத்தினுடைய வாசித்த அந்த வசனத்துல, கர்த்தாவே அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், ஏன்னா நான் அவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் அடிக்கடி ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு காரியம் என்னன்னா, நான் என்ன பார்த்து சொல்லுவேன், ஐ அம் அனாயிண்டட் ஒன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சில நேரத்தில் சில பிசாசுகள் வந்து போராடும், அந்த பிசாசுகளை துரத்த முடியாத சூழ்நிலை நிற்பேன். அப்ப ஆவியான உள்ள சொல்லுவா, நீ யார் தெரியுமா மகனே? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக கொம்பை முளைக்க பண்ணுவார். அப்படின்னா எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேத்தையும் தாவீது மேற்கொள்ளுவான் அர்த்தம். அவன் சத்துருக்களுக்கோ என்னத்தை உடுத்துவார்? வெட்கத்தை உடுத்துவார். அவன் மீதிலோ, தாவீது மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். நல்ல கவனிங்க வார்த்தைய.
அடுத்தவங்க கிரீடத்தை தூக்கி ஆண்டவர் ஒரு மனிதன் மேல என்றைக்கு வைக்க மாட்டாரு. அவனவனுக்குரிய கிரீடத்தை தான் கர்த்தர் அவனவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கிரீடங்கள் என்று வேதத்திலே அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கு. யாருக்கு இந்த கிரீடங்களை வைப்பார்? பைபிள்ல 2 பேருக்கு கர்த்தர் கிரீடம் வச்சார். ஒன்று ராஜாக்கள், இன்னொன்று ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் பட்டத்துக்கு வரும்போது அவர்களுக்கு கிரீடத்தை வைப்பார். ராஜாக்கள் பட்டத்துக்கு வரும்போது கிரீடத்தை வைப்பார்கள். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, இந்த ஒரே இடத்துல தான் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்ப ஆண்டவர் அநேக கிரீடங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதத்தில் வைத்திருக்கிறார். எனக்குரிய கிரீடம் எனக்குரியது, உங்களுக்குரிய கிரீடம் உங்களுக்குரியது. அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு? அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவனவன் தன் தன் வரிசையில். ஒரு நாள் எல்லாரும் உயிர்த்தெழுதலுக்காக நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில். ஆனா எல்லாரும் ஒரே லைன்ல நிற்க மாட்டோம். அவனவன் தன் தன் வரிசையில் நிற்பான். உங்களுக்கு ஒரு லைனு, எனக்கு ஒரு லைனு, உங்க பக்கத்தில் உட்காந்து. அது எதை பொறுத்துன்னா அவங்கவுங்க ஆண்டவருக்காக இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட அக்கிரியைகளை செய்தாங்க, ஆண்டவருக்காக என்ன செய்தாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு ஒரு லைனை கர்த்தர் வச்சிருப்பார். அதனாலதான் அவனவன் தன் தன் வரிசையில். நம்ம ஓடிப்பா எந்த லைன்ல நிற்க முடியாது இல்ல. ரேஷன் கடைக்கு போகும்போது எந்த லைன்ல கம்மியா இருக்கு அங்க போய் நின்னுக்குவோம். பேங்க்ல போகும்போது எந்த லைன் கம்மியா இருக்கு அந்த லைன்ல ஓடி போவோம். இங்க நின்றுட்டே தான் இருப்போம். அங்க 2 பேர் காலியானா அங்க போய் நின்னுக்குவோம். கடைசியில் பார்த்தா அவன் எந்திரிச்சு சாப்பிட போயிடுவான். இப்படிலாம் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த கேஷியர் எழுந்திரிச்சு கேஷுவலா போயிடுவாரு. இருங்க டீ குடிச்சு வருவேன். அட பாவி, நான் அங்கேயாவது நின்றுப்பேனா? இந்த ஆளை நம்பி இந்த லைன்ல வந்து நிக்க, இவன் சாப்பிட போவ. இது நீங்க உலகத்துல எந்த லைன் வேணாலும் மாத்தலாம். ஆனா அங்க போனா நீங்க எந்த லைனும் மாத்த முடியாது. அவனவன் தன் தன் வரிசையில். ஏன்னா இந்த பூமியில அவனவன் ஆண்டவருக்காய் பட்ட காரியம் என்ன, ஆண்டவருக்குள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, கர்த்தருக்குள் பட்ட பிரயாசம் என்ன, இதெல்லாம் பொறுத்துதான்ப்பா கர்த்தர் உங்களை நினைத்து. இந்த உலகத்துல ஒருவேளை நீங்க ஜெபிக்காம ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாம், பிரயாசப்படாம ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாம். நீங்க நினைக்கலாம் நான் அவ்வளவா ஒன்றும் ஜோம் இல்லை, ஆனா நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்களும் நானும் பொறாமப்படுற காரியம் என்ன, நான் படுற பாடு கூட அவன் பட்டதில்லை, ஆனா அவன் நல்லா இருக்கான் பாஸ்டர். ஐயா, இன்றைக்கு அதுக்குரிய ரிவார்டு அல்ல, ஒரு நாள் அங்க கொடுக்கிற ரிவார்டு தான் உண்மையான ரிவார்டு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் அவனவன் கிரீடங்கள் அவன் மீது பூக்கும். அவன் பட்ட பாடு என்ன, பிரயாசம் என்ன, உழைப்பு என்ன, தேவனுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவன் மீதிலோ அவன் கிரீடம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. உங்களுக்கு சில கிரீடங்கள் ஆண்டவர் வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கிரீடம்னா என்ன? ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற கனம், ஹானர். உங்களை கர்த்தர் ஹானர் பண்றார். கிரீடம்னா என்ன? அவனவனுக்கு கொடுக்கிற பிரதிபலன்கள். ஸ்தோத்திரம், ரிவார்ட். ஆங்கிலத்தில் எழுது ரிவார்ட். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ரிவார்ட், பிரதிபலன்கள். மூன்றாவது மேன்மை, சுப்பீரியாரிட்டி ஆர் எமினன்ஸ். ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா விதமான கிரீடங்களை கொடுக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு ஒரு 7 கிரீடங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த கிரீடங்கள் யாருக்கு கர்த்தர் கொடுப்பார்? இந்த கிரீடம் இல்லாம ஒருவரும் ஓடி முடிக்க முடியாது, வாழ்க்கையை முடிக்க முடியாது. கர்த்தருக்குள் வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன கிரீடம் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இந்த 7 கிரீடத்துல என்னென்ன கிரீடம் உங்களுக்கு வேண்டுமோ அந்த கிரீடத்தை நீங்க சூஸ் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். பொதுவா சொல்லிட்டார் கிரீடம் பூக்கும்னு. ஆனா இந்த 7 கிரீடமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்க முடியும். ஆனா இந்த 7 கிரீடத்துக்கு நீங்களும் நானும் பட வேண்டிய பாடுகளும் பிரயாசங்களும் அதிகம். வாசிக்கிறோம். முதல்ல ஒரு கிரீடத்தை குறித்து நீங்களும் நானும் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். Turn your Bible with me. 1 Corinthians chapter 9 verse 25. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி, பாருங்க, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். imperishable crown. இந்த முதல் crown என்ன, கிரீடம் என்னன்னா அழிவில்லாத கிரீடம். ஆமென். imperishable crown. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுக்கும் முதல் அந்த கிரவுன். ஒருவேளை கிரவுன் நான் வரிசை மாறி வரலாம்.
பட் ஆர்டர் வந்து மாறலாம் ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கும்போது. ஆனா இந்த 7 கிரவுன்ல இந்த வரிசைப்படுத்தப்படலைனாலும் இந்த கிரவுன் அதுல ஒரு நிச்சயமான ஒரு கிரவுனா இருக்கும். பைபிள் என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் கிரவுன், அந்த கிரீடம் என்ன அப்படின்னா அழிவில்லாத கிரீடம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இது யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார்? பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாரும் போராடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அதுக்கு முந்தின வசனம் சொல்றாரு 29ல, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும், நான் சொன்னேன் கிரவுன் அப்படின்னா தலையில கிரவுன் மாதிரி நினைக்காதீங்க. தட்ஸ் a reward. அது மேன்மை, அது தேவன் கொடுக்க போகும் கனம். நீங்க பரலோகத்தில் போய் நிற்கும் போது அப்ப பார்த்துக்கலாம் பாஸ்டர், ஐயா அது நம்பிக்கை இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஆமென். இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் தெரிஞ்சாதான் நான் ஓடுவேன். ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? ஈரோட்டில் 2வது இடைத்தேர்தல் இல்லை, இவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். ஏன்னா அடிக்கடி இடைத்தேர்தல் வந்தால் இங்கே காசு பணம் புழங்கும். என்ன பிரச்சனை? பிரதான எதிர்கட்சிகள்லாம் வராமை சாதாரணமாக சின்னோண்டு ஒரு கட்சியோட திமுக போராடி அதனால பணம் கம்மியாயிருச்சு. பிரதான எதிர்கட்சிகள்லாம் வந்துருந்துச்சுன்னா 5000 ரூபா கொடுத்துருப்பான். இப்போ நம்ம ஆட்களுக்கு ஒரே சோகம், 1500 ரூபா தான் பாஸ்டர் கொடுத்தாங்க. வெக்கமா இல்லாத போய் வாங்குறதுக்கு. அந்த 1500 ரூபா எத்தனை நாள் நின்றுச்சு உங்கள் கையில்? என் வீடு தேடி வந்து கொடுத்தான், என் வீடு தேடி போகிறான். அதிமுக காரவங்க சொல்கிறாங்க, ஏப்பா இவரெலாம் நமக்கு போட மாட்டார்ப்பா என்னை பார்த்து. ஏன்னா நான் யாரு? ஏங்க நான் யாரும் உங்களுக்கு தெரியாதா? பாஸ்டா இருக்காருங்க, இவர் போட மாட்டாருங்க, கண்டிப்பாக இவர் சிறுபான்மையினர் நம்ம கட்சிக்கு போட மாட்டார் அப்படின்னு போயிட்டான். எனக்கு கொடுக்கல, பக்கத்து வீட்டில் போய் கொடுத்துட்டான். நான் விட்டுட்டேன். 2வது திமுக வந்தாங்க, ஏப்பா இவர் நம்மால்ப்பா நமக்கு தான் போடுவார், வேற யாருக்கு போட மாட்டார்னு போயிட்டான். எப்படி? அவனும் கொடுக்கல. நான் சொன்னேன், ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், என்ன டெம்ப்டேஷன் ஆக்காம போனானுங்க. இப்போ உங்களுக்கு அப்படி இல்லை, அவனும் கொடுப்பான் இவனும் கொடுப்பான், வாங்கிட்டீங்க. சிலருக்கு வருத்தம், ஐயோ அந்த பக்கம் இல்லாம போச்சே, இந்த பக்கத்தில் மாட்டிக்கிச்சே, இந்த பக்கம் வர மாட்டேங்குதே தேர்தல், எவனும் சாக மாட்டேங்கிறானே. இடைத்தேர்தல் வந்தால் அதுக்காக உயிரோட கொல்லவா முடியும்? தோத்துறான். இந்த பகுதியில் இருக்க ஆட்களுக்கெல்லாம் இப்போ அந்த ஆள் சொல்லுது, நான் 1500 ரூபா வாங்கினேன். என்னமோ போ, எங்கள் பக்கம்லாம் வந்திருந்தா ஒரு மூட்டை ஒரு சிப்பா அரிசி எடுத்திருப்பேன். ஆடா, ஒரு சிப்பா அரிசிக்காக ஒரு 1500 ரூபாய்க்கு போய் 2000 ரூபாய்க்கு போய், உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் 2000 ரூபா எவ்வளோ பெரிய காசு பாஸ்டர். எவ்வளோ நாள் இருந்துச்சு? அது இருக்காது, தங்காது. சரி வாங்கி ஏப்பம் விட்டாச்சு, போ நான் திட்டிவிட்டேன் வேற. ஏமா இந்த காசை போய் வாங்கினேன்? ஓ செலவுக்கு ஆகுங்கயா அப்படின்னாங்க. சரி இப்போ செலவு பண்ணியாச்சு. நம்ம படுற பிரயாசங்கள் ஆண்டவர் பார்க்குற இந்த பூமியில் நான் எப்படி வாழ்கிறேன். அப்போ பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் பந்தய பொருளை ஒருவனே பெறுவான். எல்லாருக்கும் பந்தய பொருள் கொடுக்க மாட்டார். அதனால பவுல் எழுதுறாரு, நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எப்பா நீ உன் ட்ராக் மாதிரி ஓடாத. ஓடுறவங்க ட்ராக்ல நிற்பாங்க. ஓடி இருக்கீங்களா எல்லாரும்? இப்போ உங்களை பேசுறேன், எத்தனை பேர் ஓடி இருக்கீங்க? ஸ்கூல்ல ஓடி இருப்போம், ஓட தெரியலனாலும் ஓடி இருக்கோம். அப்புறம் தான் தெரியும் நமக்கு ஓட தெரியல, அதனால நம்மளே நின்றுட்டோம். நான் ஜெயிச்சிருவோம் பாரு அப்படின்னு போய் நிற்பான். அங்கே எல்லாரும் ஓடி முடிச்சுப்பா, அப்போ தான் இவன் பாதிக்கிறவன் போவான். அதுலேருந்து பார்த்தாச்சு எல்லாரும் கிண்டல் பண்ணான், அடுத்த முறை நம்ம போகக்கூடாதுப்பா அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டு. வேர்ல்டு கப்பில் உனக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஷைனி வில்சன் அவர்கள் 1982 நினைக்கிறேன் வேர்ல்டு கப்பில் அத்லெட்டில் ஓடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்தியா, கோல்டு மெடல். ஷைனி வில்சன் இந்தியா ஃபர்ஸ்ட் பிரைஸ், கோல்டு மெடல்ட்டான். 2 நிமிஷம் கழிச்சு சொல்கிறான், ஷைனி வில்சன் ஓடி முடிக்கும் போது தான் ட்ராக்ல முடிக்கல, அடுத்தவங்க ட்ராக்ல வந்து நின்ட்டாங்க, கோல்டு மெடலை வாங்கிட்டான். அதனால தான் பவுல் எழுதுறாரு, பந்தய சாலை போராடுகள் எல்லாரும் போராடுவார்கள், ஆனா ஒருவனே பந்தயத்தை பெறுவான் அறியீர்களா? நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. எப்பா ஜெயிச்சிடலாம், ஆனா கரெக்டா போனியா? ஆண்டவர் பாப்பார், ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா போனியா? ஜெயிச்சிட்டியா? ஜெயிச்சிட்டு நீ 6வது வந்து என்ன பிரயோஜனம்? முதல்ல வந்து என்ன பிரயோஜனம்? நீ உன் ட்ராக்ல போலையே, உன்னுடைய அந்த பாதையில தேவன் வகுத்து கொடுத்த பாதையில போலையே.
எப்படியோ வாழ்ந்து இந்த உலக பிரகாரமா. அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுது? பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தெரியுமா உங்களுக்கு? கோல்ட் மெடல் வாங்குறான் ஒருத்தனை, சும்மா வாங்கிட மாட்டான், உலகமே வியந்து பார்க்குது. நீச்சல்ல 8 தங்கம், அமெரிக்காக்காரன் 8 தங்கம் வாங்கினான் அந்த மனுஷன். அவன் எவ்வளவு போராடி இருப்பான். அவன்கிட்ட கேட்டு பாருங்க. நான் அதிகாலையில் 3 மணிக்கு எந்திரிப்பேன். 3 மணிக்கு எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணணும். நினைச்சதெல்லாம் சாப்பிட முடியாது. நீங்களும் நானே நினைச்சோன்னே ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், நினைச்சோன்னே சிக்கன் எடுத்து சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம், என்ன வேணா சாப்பிட்றோம். ஆனால் பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாரும் அப்படி சொல்லுங்க சாப்பிட முடியாது. அந்த டாக்டர் என்ன சொல்றானோ அதான் சாப்பிட முடியும். நம்மளை போல தொந்தியும் தொப்பையும் வச்சுக்கிட்டு கிரிக்கெட்ல போய் நிற்க முடியுமா? நம்ம தொந்தியை பார்த்தோன்னே விரட்டி விட்டுருவான். வாடிப்பா, நீ லாய்க்கே இல்லை, முதல்ல தொந்தியை குறைச்சிட்டு வா. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இச்சை அடக்கம் என்ன? நாக்க கட்டி, வாயை கட்டி, சோத்திரம் வயிற்ற கட்டி, நினைச்சதெல்லாம் தின்னாம. ஜப்பான்ல நடந்த அந்த ஜிம்னாஸ்டிக்ல ஜப்பான் பொண்ணு ஒருத்தி, சின்ன பிள்ளை, ஒட்டமா அப்படியே ரப்பர் மாதிரி வளைக்கிறா, கோல்ட் மெடல் ஃபர்ஸ்ட். கேட்டாங்களா, நீ எப்படி இதை ஜெயிச்ச? சொன்ன, நான் பண்ணின சாக்ரிஃபைஸ் நிறைய. என்ன வயசு கொத்த பிள்ளைகள், என் கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, சாக்லேட் சாப்பிடுவாங்க, எனக்கு ஆசையா இருக்கும். ஆனா என்னுடைய கோச் அதை அனுமதிக்க மாட்டார். எனக்கு இன்னைக்கு 13 வயசு. ஐ நெவர் ஈட் ஐஸ்கிரீம், ஐ நெவர் ஈட் சாக்லேட். ஏன் தெரியுமா? இந்த கோல்ட் மெடலை வாங்குறதுக்கு நான் இதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பந்தய பொருளை வாங்குறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை. உங்க பாதையில நீங்க ஓடல, ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஆவிக்குரியவனா நீங்க வாழ்ந்து, நமக்குன்னு ஒரு பாதையை கர்த்தர் வச்சிருக்கா. இப்படித்தான் நீ வாழணும். இச்சை அடக்கம் உள்ள. தட் மீன்ஸ் யாருக்கு கர்த்தர் கொடுப்பார்? பரிசுத்தமா வாழ்றவங்களுக்கு தான் இந்த நான் சொன்ன இந்த கிரவுன், அழிவில்லாத கிரீடம். ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியில அசுத்தமா வாழ்ந்து, எப்படியோ வாழ்ந்து, நானும் கிறிஸ்தவன் சொல்லி கடைசியில நானும் மரித்தோன்னு அவங்களுக்கு போய் நான் பிரசங்கம் வேற பண்ணுவேன். எத்தனையோ பிரசங்கத்தை மனசாட்சி இல்லாம பிரசங்கம் பண்ணிட்டேன். உங்க முன்னாடி இப்ப கன்ஃபஸ் பண்றேன். ஆமென். எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிரசங்கங்கள் மரித்த வீட்டில் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும், என் கண்ணு முன்னாடி ரோட்ல குடிச்சு வெறிச்சிருக்கான் அவன். என்னை பார்த்தோன்னு அப்படியே பின்னாடி கொண்டு போயிடுவான். அவன் சாகும்போது நான் என்ன பண்ணேன்? ஆண்டவரே, இந்த பரிசுத்தவானின் மரணம் உம்முடைய பார்வைக்கு அருமையா இருக்கட்டும். நான் போய் தானே சொன்னேன். என் மனசாட்சி குத்துது. நீ ஏப்பா, நீ இவரை போய் பரிசுத்தவான்னு சொல்றியப்பா, என்ன ஆண்டவரே பண்ணட்டும். நான் சொல்லலைன்னா அவன்லாம் என்னை திட்டுவான், வீட்டுக்காரெல்லாம் திட்டுவான், சொந்தக்காரெல்லாம் திட்டுவான். நீ என்னையா சொல்லி நான் ஜெபம் பண்ண வேண்டிய சூழ்நிலை நெருக்கப்படுறோம். சில நேரத்தில் எங்களுக்கு தெரியுது, அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தெரியுது, சரியில்லை. சங்கீதம் 19:1 வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம் வாசிக்குமா? ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஆமென். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து, பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. சூரியனுக்கு கர்த்தர் ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சூரியனுக்கே ஒரு கூடாரமா? யாராவது பார்த்துருக்குமா? ஆண்டவர் சூரியனுக்கு ஒரு கூடாரம் போட்டு வச்சிருக்காரா. சாயந்தரமான சூரியன் அதுக்குள்ள போய் தங்கிருமா, காலையில எழுந்து புறப்படுமா. அதுக்கு எப்படி ஒப்பனை சொல்றாரு? மணவாளன் தன் மணவரையிலிருந்து புறப்படுகிறது போல சூரியன் தன் பாதையில் ஓட மனமகிழ்ச்சியா இருக்கு. சூரியன், தேவனால் உண்டாக்கப்பட்ட சூரியன் தன் பாதையை விட்டு ஒரு நாள் ட்ராக் தவறாது. என்னைக்காவது கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் வச்சு கிழக்கில் போயிருக்கா? போக முடியாதுப்பா. ஏன்னா தேவன் அதுக்கு வகுத்த பாதை அதுதான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. சூரியனுக்கு தேவன் ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்து சூரியனுக்கு ஒரு பாதையை தேவன் போட்டார். இந்த பாதையில தான் நீ போகணும். காலையில எந்திரிக்கணும், மாலையில போய் மேற்கில் மறையணும், அவ்வளவுதான். இதுக்கு வகுத்த கூட்டம். இது 4000 வருஷம் அந்த சூரியன் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நாளும் அது பாதையை மாத்தல. அவன் சொல்றாரு, அது எப்படி ஓடிச்சா? தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இரு. உங்க கர்த்தர் நம்ம கொடுத்த பாதை கஷ்டமான பாதை இல்லை. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
பாஸ்டர் நேரம் 9 மணிக்கு வர சொல்றாரு, பைபிள் படிங்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி பைபிளை முடிங்கிறாரு, வா ஃபாஸ்டிங் பண்றாரு, உபவாசம் பண்றாரு, சாயந்தரமான ஜெபம் பண்றாரு, 7 நாள் ஜெபம் பண்றாரு, 21 நாள் ஜெபம். ஐயோ, நான் போன சபையிலலாம் ஆதி காலத்தில் அப்படிலாம் சொல்லலப்பா. நீ பரலமே போயிருக்க முடியாதுப்பா. அப்படிதானே? உங்களை உபவாசம் பண்ண சொல்ல மாட்டாங்க, உன்னை ஜெபம் சொல்ல மாட்டாங்க, சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு கேட்க மாட்டான், ஏன் வந்தன்னு கேட்க மாட்டான், ஏன் தசமாக கொடுக்கலன்னு கேட்க மாட்டான், ஏன் காணி கொடு, ஏன் முதலில் உட்காரல, ஏன் என்னைய பார்க்கல, ஏன் அங்கிட்டு பார்த்த. பாப்பா இந்த பாஸ் பண்ற வேலை திரும்பாதங்கிறாரு, நேரா பாருங்கிறாரு, இப்படி பாருங்கிறாரு, ஆமென் ஹல்லேலூயாங்கிறாரு, தூங்க விட மாட்டேங்கிறாரு. நான் தூங்க விட மாட்டேங்கிறேனா? அப்படியா? எத்தனை பிரச்சனை பாஸ்டர் உங்களோட? சர்ச்சுக்கு வந்த நிம்மதியா தான் இருக்குதா? எதையாவது சொல்லு. எப்பா நீ பரலோகமே போக முடியாதே. அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு நான் விட்டேன்னா உங்களுக்குன்னு ஒரு பாதை கர்த்தர் வச்சிருக்காரு. இந்த பாதையில போனாதான் அது எப்படி போகணும்? சங்கடமா போகாதீங்க, கஷ்டமா போகாதீங்க. சூரியன் தன் பாதையில் ஓட அது மகிழ்ச்சியா இருந்தது. இந்த பாதை கொஞ்சம் கடினம் தான், ஆனா நீங்க சந்தோஷமா போகணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏன்னா அந்த சூரியன் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு, ஐயா எனக்குன்னு ஒரு பாதை வச்சுங்க, எனக்குன்னு ஒரு கூடாரம் வச்சுங்க, இந்த சபையில நான் இருந்து கர்த்தர் எனக்கு வகுத்த பாதையில ஓடுறதுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். வருத்தப்படாதீங்கய்யா, உங்க பாதையை குறித்து வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வகுத்த பாதையை ஒரு நாள் முறுமுறுக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை. இன்னைக்கு நீங்க கஷ்டமான பாதையில போறீங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்க இன்னொரு நாள் கஷ்டமான பாதையில போவாங்க. அதுக்காக அவன்லாம் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு பாதை வச்சிருக்காரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதுல எப்படி ஓடணுமா? அவன் தன் பாதையில் ஓடும்போது இச்சையடக்கம் உள்ளவனாய், கண்ட்ரோல் பண்ணி செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம எப்படி வேணா வாழ்ந்து எப்படி வேணா பரலோகம் போயிடலாம். அப்படி அல்ல சபை. இந்த கிரீடத்தை வாங்கணும். பந்தயத்துக்கு போராடுகிற அத்தனை பேரும் அழிவுள்ள கிரீடத்துக்கு போராடுறான். அவன்லாம் எதுக்காக போராடுறான்? அவன் வாங்குற மெடல் அந்த ஒரு வருஷம் தான். ஹலோ கவனிச்சிங்களா? அதுக்கு பிறகு அது நோ வேல்யூ. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒலிம்பிக் நடத்தப்படும். இந்த 4 வருஷம் தான் அந்த மெடலுடைய வேல்யூ. 4வது வருஷம் நீச்சல்ல இன்னொருத்தன் ஜெயிச்சிட்டா அந்த மெடலுக்கு வேல்யூ குறைஞ்சு போயிடும். அதனாலதான் சொல்றாரு, அழிவுள்ள கிரீடத்துக்கு அவர்களோ அழிவுள்ள கிரீடத்துக்கு போராடுறாங்க, நாமோ அழிவில்லாத கிரீடத்துக்காக போராடுகிறோம். இம்பெரிஷபிள் கிரவுன். கொஞ்சம் கஷ்டம்தான். உங்க வாழ்க்கையை பத்தி ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நீ பந்தயத்தில் ஓடிட்டு இருக்க பாப்ப, உன் பந்தய பொருளை இழந்துடாத. எப்படி வேணாலும் வாழ்ந்து தாறுமாறா வாழ்ந்து கஷ்டம் வரும்போது நான் தவறு செய்து பாவத்தோடு வாழ்ந்து அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்ல, நீ பரிசுத்தமா வாழ்ந்து இச்சை அடக்கத்தோட. அதனால பவுல் சொல்ற, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன். அது கடைசி வசனம் வாசிங்கமா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. அந்த வார்த்தையை குறிச்சு வச்சுக்கங்க. ஆகாதவனா போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சொல்லுங்க, என் சரீரத்தை என்ன செய்யறேனா? சொல்லுங்க, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். யாருக்கு? பரிசுத்தாவியானுடைய ஆளுகைக்கு என் சரீரத்தை கொஞ்சம் கீழ்ப்படுத்துறேன். கவனிங்க. உங்க சரீரத்தை என்ன செய்யணும்? சொல்லுங்க வார்த்தையாது. ஒடுக்கணும். ஒடுக்கணும் என்ன? உபவாசத்தால் என் ஆத்துமாவை ஒடுக்கினேன். தாவீது எழுதுறாரு, சரீரத்தை ஒடுக்கிறது என்ன? உங்களெல்லாம் ஒடுக்கிட முடியுமா? 2 மிஷினை வச்சு ஒடுக்கினாலும் ஒடுக்க முடியாது. நம்மளாம் அப்படியே பெருகிட்டோம். தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இனி வீட்டு நிலக்கதவெல்லாம் 6 அடி 3 அடி இல்லை. இனி வருங்காலத்தில் வச்சு கட்டினா 4 அடி தான் வைக்கணும். பத்த மாட்டேங்குது. இப்போ 3 அடியெல்லாம் உள்ள போக முடியல. இப்படி சைடா போக வேண்டியதா இருக்கு. தோத்திரம். இப்ப சில வீடுகள்ல 4 அடி வச்சுட்டாங்க பிரம்மாண்டமா, யானையே உள்ள போலாம். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி சொல்றாரு? பந்தய சால்ல போராடுறவன் கடைசியா சொல்றாரு, என் சரீரத்தை ஒடுக்கி. அங்க வராரு, வாப்பா உன் சரீரத்தை அலைய விட்டுறாத, உன் மைண்ட் அலைய விட்டுறாத, பாவத்தில் உன் சரீரத்தை ஒப்பு கொடுத்துறாத. உன் சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணதா பாஸ்டர் 7 நாள் ஜெபத்துக்கு வாங்குறாரு. அதான் ஒடுக்கிறது. உபவாசத்தில் ஒடுக்கிறதுன்னு என்ன? வருஷத்துல 40 நாள் 21 நாள் இந்த பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு நீங்க திட்டலாம். ஆனா இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, உன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப உபவாசத்துல தான் உங்க சரீரத்தை கொஞ்சம் அடக்க முடியும். அது எழும்பும், மாம்சத்துல எழும்பும், கோபம், பிரச்சனை, உங்களையே கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபமும் பிரச்சனையும் வரும்போது அதான் சொல்றாரு, நீ உன் சரீரத்தை ஒடுக்கு, அடக்கி ஆள கத்துக்கோ. சில சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லவன் தான், ஆனா அந்த கோபம் மட்டும் வந்துட்டேன்னா தான் என் நிலைமையே மாறி போகுது. உண்மைதான். ஏன் தெரியுமா? அந்த ஜெபம் இல்லை, அந்த உபவாசம் இல்லை. அதனாலதான் குடும்பங்கள்ல பிரச்சனை. சொல்றாரு, அழிவுள்ள கிரீடத்துக்கு அவர்கள் போராடுகிறார்கள், நீங்களோ அழிவில்லாத கிரீடம் ஒரு நாள் கர்த்தர் கொடுப்பார். எப்படி? அவனவன் தன் தன் சரீரத்தை அடக்கி தன் பாதையில். ஓ, மற்றவங்க பாதையில் ஓடக்கூடாது, அவனை போல நான் போறேன், அவனை போல நாங்க போக விரும்புறேன், அப்படி போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஊழியத்துக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கார். நம்ம யாரை பார்த்து காப்பி அடிக்க வேண்டாம். அவங்களா வேகமா வளர்ந்துட்டாங்களே, வளர்ச்சி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு என்ன வச்சிருக்காரு அதுல போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கிரீடம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம். Turn your Bible with me. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே, எபிரேயருக்கு அடுத்த நிருபத்திலே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. 312ஆம் பக்கம் பின்னாடி புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே 314ஆம் பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்கம்மா. யாக்கோபு நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை என்ன செய்வாரு? பெறுவான். இரண்டாவது ஒரு கிரீடம். என்ன கிரீடம்? முதல்ல அழிவில்லாத கிரீடம். இந்த அழிவில்லாத கிரீடத்துக்கு என் சரீரத்தை ஒடுக்கி அப்பப்ப தேவசமுத்திரம் ஒடுக்கி ஆண்டு கொண்டு இச்சை அடக்கத்தோட பரிசுத்தமான வாழ்க்கை என் பாதையில் நான் ஓடணும். அப்ப கர்த்தர் அழிவில்லாத கிரீடம் கொடுப்பார். ரெண்டாவது சொல்றாரு, இங்க ஜீவ கிரீடம், the crown of life, the second crown named as a crown of life. ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பேன். இது ஆண்டவருடைய வார்த்தை. ஹலோ, இங்க கொஞ்சீங்களா? யாக்கோபு தன் நிருபத்தை எழுதும்போது யாருக்கு இந்த ஜீவ கிரீடம் கொடுப்பாரு? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு. வாசிக்கும் போதே வசனத்தை புரிஞ்சுக்கணும். யாருக்குப்பா இந்த ஜீவ கிரீடம் கொடுப்பாரு? ஹல்லேலூயா. சோதனையை சகித்து, வேதம் சொல்லுது, சோதனையை சகிச்சு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. You have to prove yourself as a faithful unto the Lord. நீ தேவனுக்கு உன்னை உத்தமன் நிரூபிக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகளா ஆண்டவரோட ஓடுற காலம் பாது. ஹலோ, இங்க கவனிங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளா சபையை விட்டு ஓடி, ஆண்டவரை விட்டு ஓடி, விசுவாச வாழ்க்கையை விட்டு ஓடுகிற காலம். அமெரிக்காவில் ஒரு காலத்துல 100% கிறிஸ்டியன்ஸ். உலகம் முழுசுக்கும் அவங்க மிஷன் ஊழியங்களுக்காக கோடிக்கணக்கில் கொடுத்தாங்க. இப்பயும் கொடுக்குறாங்க. இப்பயும் அங்க இருக்கிற சபைகள். ஏன் அமெரிக்காவை ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்கா தெரியுமா? நல்ல மிஷன் ஊழியங்களுக்கு, மிஷனரி ஊழியங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏழை நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் இல்லைன்னா அமெரிக்கா ஒன்றும் பணக்கார நாடு இல்லை. இப்ப 18ஆம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு. இந்தியா 2000 வருஷமா இருக்குது. ஏன் அமெரிக்காவை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா? கொடுக்குறான், இன்னமும் கொடுக்குறான். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? எந்த மதம் அங்க வளருகிறது அப்படின்னா, முதல்ல எந்த மதம் தெரியுமா? இஸ்லாம் மதம் தான் அங்க வளருது. அமெரிக்காவில் எல்லா மாகாணங்களையும் இஸ்லாமியர்கள். அமெரிக்காவில் 7 மாநில கவர்னர்கள் இஸ்லாமியர்கள். நிறைய சர்ச்சஸ விலைக்கு வாங்கி மாஸ்கா மாத்துறான். ரெண்டாவது அமெரிக்காவில் வளருகிற ஒரு மதம் ஹிந்துயிசம். பெரிய பெரிய கோயிலை கட்டியிருக்கான். ஏன் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிச்சா தெரியுமா? ஒரு காலத்துல விக்கிரகங்களே இல்ல, விக்கிரகமே கிடையாது. இப்ப இந்தியர்கள் உள்ள போய் 10 லட்சம் இந்தியர்கள் உள்ள போய் ஸ்தோத்திரம், பெரிய பெரிய கோயில்கள். நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி இல்ல, 4000 கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்கான். எங்க விக்கிரகமோ அங்க கர்த்தருடைய கோபம் இருக்கும். அதனாலதான் பாருங்க, இயற்கை சீற்றங்கள், ஃபயர் நடக்குது, வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இங்க வர டர்னட்டோன்னு ஒன்று வரும், காத்து, சுழல் காத்து. அதெல்லாம் நீங்க நான் பார்த்ததே இல்லை. வீடுகள் அப்படியே தூக்கிட்டு மேல போகும் காத்தடிச்சு. அது அமெரிக்காவில் அடிக்கடி நடக்கும். ஒரு காலத்துல கொடுத்தவங்க கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. இப்ப எங்களுக்கு தேவன் வேணான்னு சொன்னான், அடிச்சார அடுத்த நாளே பயங்கரத்தி. பெரிய பெரிய ஹாலிவுட் ஆக்டருடைய வீடெல்லாம் நியூயார்க் சிட்டியே காணோம், லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியவே காணோம்.
சோதனையை சகிக்கிற இன்னைக்கு அனுபவம் விசுவாசிகளுக்குள்ள இல்ல. 30 வருஷமா இந்த ஊழியத்தில் நாங்கள் நிக்கிறோம்னா எத்தனை பாடுகளை சகிச்சிருப்போம். சும்மா இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் சொன்ன சோதனையை சகிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை உத்தமன்னு நிரூபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. யோபுடைய வாழ்க்கையில வந்த சோதனையில அவன் நிரூபிச்ச ஒன்னே ஒண்ணு அதுதான், தன் உத்தமத்தில் உறுதியா இருந்தான். சோதனையை சகிக்கிறது பெரிய காரியம் இல்ல. அந்த நேரத்தில் நீங்க உத்தமமா இருக்க மாட்டேங்கிறீங்களே, வாயை விட்டுறீங்களே. என்ன கண்டு என்னத்தை பண்ணி என்னத்தை சர்ச்சுக்கு வந்து என்னத்தை வாழ்ந்து நினைக்க தோணுது இல்ல. இந்த பாச சரியில்லை, பிரசங்கம் சரியில்லை. ஆமாப்பா, எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியாதுப்பா, நான் பண்ற பிரசங்கமெல்லாம் பிரசங்கமே இல்லப்பா. நீங்க சர்ச்சை மாத்திரனாலேயோ பாஸ்டர் மாத்திரனாலேயோ ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களை மாத்திக்கங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்றவங்க உங்களை மாத்துறீங்கன்னா சரியா போயிடும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், என்ன நான் மாத்திட்டேன்னா என் சபை நல்லாயிரும். நான் ஃபீல் பண்றது அதுதான். இன்னைக்கு காலைல வரும்போது கூட ஆண்டவரே நிறைய இருக்கு எனக்குள்ளேயே. என்ன ஆண்டவரே 200 பேர்த்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், இன்னும் நான் போகணுமே. ஆண்டவர் சொன்ன, நீ ஒன்ன மாத்தி இன்னும் நிறையா. இந்த காலையில் நான் வரும்போது கர்த்தர் என்னோட பேசினது, நீ ஒன்ன செதுக்கு, ஒன்ன மாத்து. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா? நம்மளை நாமே செதுக்கிறது தான் கஷ்டம். நம்ம அடுத்தவனையும் செதுக்க விட மாட்டோம், நம்மையும் செதுக்க மாட்டோம். எல்லாம் நான் தான் பர்ஃபெக்ட், நான் தான் கரெக்ட், யார் என்ன எந்த தப்பும் சொல்லக்கூடாது அப்படின்னீங்கன்னா உங்க லைஃப் அப்படியே தான் இருக்கும். நான் மாத்திக்கிறேன், நான் மாற்ற வேண்டிய நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றத மட்டும் கர்த்தர் விரும்பல, மாத்திரியான்னு பார்க்கிறாரு. அந்த நேரத்தில் நீங்க செயல்படுற விதத்தை கர்த்தர் பார்ப்பார். சோதனையை சகிக்க முடியல, வேதனை, நெருக்கம், பயங்கரமான போராட்டம், நான் எதிர்பார்த்த சூழ்நிலை என் குடும்பத்தில் இல்ல, எல்லாம் கைமீறி போனது போல எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு எல்லாம் இழந்து நிக்கிறேன். அப்பதான் யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர்செல்ஃப். உங்களை எப்ப நிரூபிக்கணும் தெரியுமா? நல்லா இருக்கும்போது நிரூபிக்க கூடாது. அந்த பிரச்சனையின் மத்தியில நீ கர்த்தரை எப்படி பிடிச்சிருக்க, நீ கர்த்தர் என்ன பேசுற, சபை என்ன பேசுற, ஊழியக்காரன் என்ன பேசுற, இதெல்லாம் கர்த்தர் வாட்ச் பண்ணுவார். நீ பள்ளத்தாக்கில் நடக்கும் நடக்கையை நான் பார்த்தேன். மலையில நடக்கும்போது உயரமா கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நீங்க நல்லா இருப்பீங்க. ஓ கர்த்தர் எப்படிப்பா, எங்க சபை எப்படி சூப்பர்ப்பா, பாஸ்னால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்லாம் சொல்லுவீங்க, சாட்சி. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவர் அங்கதான் ரொம்ப துக்கப்படுவார். சோதனையை சகிக்கிற மனிதன், எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை வருது இல்லைங்க. நீங்க விரும்பலனாலும் அந்தந்த காலத்துல ஒரு சோதனையை கர்த்தர் வைப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க. நீங்க நினைக்க எந்த மனுஷனும் சோதனை வேணான்னு தான் சொல்லுவான். ஆனா சோதனை இல்லாம அடுத்த கட்டத்துக்கு உயர்வு கிடையாது. நீங்க விரும்புறீங்களா விரும்பலையா கர்த்தர் அந்த பாதையில நடத்துவார். அழுவீங்க, கதறுவீங்க, இது ஏன் எனக்கு நடந்தது? நான் சொல்றேன், சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். தன்னை உத்தமன் என்று விளங்க பண்ணின பிற்பாடு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கொடுக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான். உன்னை ப்ரூஃப் பண்ணணும் தேவ பிள்ளைய, உன்னை நிக்க வைக்கணும். இந்த 30 வருஷத்துல எத்தனை டெஸ்ட் வச்சிருப்பாரு என் வாழ்க்கையில. சும்மா இல்ல இந்த நீங்க பாக்குற இந்த ஆசீர்வாதம்லாம். ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வருதுன்னா அவன் பின்னணியில ஏகப்பட்ட அந்தரங்க ஜீவியத்தில் அவனை கர்த்தர் உடைச்சு உருவாக்கி அவனை கதற வச்சு அழ வச்சு கண்ணீர் விட வச்சு, ஓ எல்லா சூழ்நிலை, வியாதினா என்னன்னு தெரியும், பிசாசன என்னன்னு தெரியும், போராட்டம்னா என்னன்னு தெரியும், எல்லாம் சகிச்சு அவர் பார்க்கிற எனக்கா நிப்பானா, எனக்கா நிப்பானா, எல்லாம் இழந்து போய் யோபு கர்த்தருக்காக நின்னா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னமுமா நீ உன் உத்தமத்துல உறுதியா இருக்கப்பா? நேரம் அடிக்கிறான் பாருங்க. முதல்ல உடம்ப தொட்டான், பிள்ளைகளை தொட்டான், எடுத்துட்டான், குடும்பத்தை எடுத்துட்டான். அடுத்த ஆண்டட்ட போய் கேட்கிறான், சரிப்பா அவன் உடம்ப தொட்டுக்கப்பா அப்படின்னா. ரைட், சரீரத்தை தொட்டாச்சு, அடையா புழுக்கள் சரீரத்தில். நிச்சயம் சொல்றேன், ஒரு மனிதனாலும் நீங்க பயப்படுறீங்க சில நேரத்தில் யோபு வாசிக்க, பயப்படாதீங்க, அது அவனால மட்டும்தான் முடியும். உங்களை கர்த்தர் யோபுவா மாற்றவே மாட்டாரு. ஆமென். நம்மளாம் இத்தனோண்டு பாடுகளுக்கே விட்டுட்டு ஓடுற ஆட்கள். யோபுவை போல கர்த்தர் என்ன சோதிச்சிருவாரோ? ஒன்னும் சோதிக்க மாட்டார். கர்த்தருக்கு ஒரு யோபு தான் தேவை. உங்களை கர்த்தர் யோபு வைக்க மாட்டார். நீங்க தான் யோபு தான். ஆமென் சொல்லுங்க பாப்பா. யோபு புஸ்தகத்தை படிக்கிறனால நீங்க யோபுவா மாறிட மாட்டீங்க. ஏன் அவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கு? இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காண்டா, அவன் பாரு தன் உத்தமத்தை, தன் பிரச்சனையில, தன் வெறுமையில, தன் பாடுகள்ல எல்லாம் இழந்து நிற்கதியா நிற்கும் போது மனைவி சொல்றா, நேரா பிசாசு வரான். குடும்பத்தை தொட்டான், சரீரத்தை தொட்டான், இப்ப நேரா வரான்.
அவன் மூலமா பேசுறான். இன்னும் நீ உன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறாயோ, அதுதான் அவனுக்கு வேணும். இப்ப பிசாசுக்கு அதை பிடிக்கிறது தான் சுத்தி சுத்தி வரான். குடும்பத்தை தொடுறான், தன்னை தொடுறான். ஏன்னா நீ வாயில கன்ஃபஸ் பண்ணிடக்கூடாது. என்ன ஆண்டவரை சேவிச்சு என்ன பண்ற அப்படி நீ சொல்லிட்டினா ஜெயிச்சிட்டான், உங்களை விட்டு போயிடுவான், உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும். ஆனா தேவன் வெட்கப்பட்டுருவார். யோபு தன் உத்தமத்தில் உறுதியா இருந்தான். அவனை ஒன்னு சொல்ல வைக்கவே முடியல இவனால. என்னென்னமோ முயற்சி பண்றான் பிசாசு. சொல்ல கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். என் வாழ்க்கைக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இதெல்லாம் சபைக்குள்ள இல்லப்பா. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே ஊரை கூட்டி உலகத்தை கூட்டி பஞ்சாயத்து பண்ணி நோ 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 நோ. கத்தர் சொல்றாரு, நீ சகி பாடுகளை. ஆமென். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் சொல்றது. ஆனா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று. அந்த சோதனையை நீ உத்தமன் உன்னை விளங்க பண்ணணும். அந்த சூழ்நிலையை நீ ஆண்டவரை விடாம நிக்கணும், ஆண்டவருக்காக நிக்கணும். ஆண்டவரை விடாதது ஒரு காரியம், ஆண்டவருக்காக நிக்கிறது ஒரு காரியம். சில நேரத்துல பிரச்சனையில நீங்க சில நேரத்துல சைலண்ட் ஆயிருவீங்க. ஆண்டவரை விட மாட்டீங்க, பட் ஆண்டவருக்காக நிக்க மாட்டீங்க. இப்ப ஆண்டவர் சொல்ல நீ ரெண்டும் செய்யணும். ஆமென். என்னையும் நீ விட்டக்கூடாது, எனக்காகவும் நீ நிக்கணும். அந்த சூழ்நிலையில நீ எனக்காக நிக்கணும், தேவனுக்காக நிக்கணும். சில பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே சைலண்ட் ஆயிருவாங்க. சர்ச்சுக்கு அவங்க பாட்டு வருவாங்க. அவங்க நமக்கு ஏன்டா பிரச்சனை, நமக்கே இவ்வளவு பாடு. இல்ல 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 இல்ல. ஆமென். எங்க வீட்லயும் பிரச்சனை வருது, எங்க வீட்லயும் போறேன். அதுக்காக நான் பிரசங்கம் பண்ணாம இருப்பேனா? அதுக்காக ஜெபம் பண்ணாம இருப்பேனா? அதுக்காக சபை நடத்தாம இருப்பேனா? அப்ப எனக்கே பிரச்சனை, எனக்கே போராட்டம் அப்படின்னு இருப்பேன். அதன் மத்தியில என் உத்தமத்தை விளங்க பண்ணணும். ஐயா, இந்த சூழ்நிலையில் நான் உமக்காக நிக்கிறேன். அவனுக்கு தான் ஜீவ கிரீடத்தை கத்த தருவார். ஆமென். மூன்றாவது ஒரு வசனம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், வாசிக்கலாமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 21ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 21ஆம் அதிகாரம், the book of Ezekiel chapter 21 verse 26. எசேக்கியேல் 21:26 வாசிங்கமா. பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அல்லேலூயா. இந்த எசேக்கியேல் 21 அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஓ பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, இனி முன்போல் தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். இது தாழ்மைக்கு வருகிற கிரீடம். என்ன கிரீடம்? தேவனுடைய பார்வையில் ஒரு மனுஷன் அகந்தையா நடக்க கூடாது. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ளேயும் அந்த பெருமையின் பிசாசு போராடுவான். பைபிள் சொல்ல, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணுகிறவன் அவன் தேவனுக்குரியவன் அல்ல. ஒண்ணுமே கிடையாது. நம்ம பைபிள் சொல்ல, மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓட்டை உடையவன். நீங்களும் நானே யாரு? இந்த சரீரம் ஒண்ணும் கிடையாது, மண் ஓடுன்றாரு. மண்ணோடுப்பா. எப்படி ஜெய்ஜாண்டிகா இருந்த ஆட்கள்லாம் எப்படி சூம்பி போய் படுத்திருக்காங்கன்றத பார்த்தேன். எப்படி கம்பீரமாய் வாழ்ந்து கம்பீரமாய் சுத்தின ஆட்கள் எல்லாம் கடைசி நாட்கள்ல எப்படி படுக்கிறாங்கன்றதை நான் பார்க்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, துக்க வீட்டுக்கு போறது நல்லது, அங்கே ஒரு மனிதனுடைய முடிவை காண்பாய். எவ்வளவு கம்பீரமா சுத்தின ஆட்கள்ல, எவ்வளவு காசு பணம் புலங்கி நாட்கள்ல ஒண்ணும் கிடையாது வாழ்க்கை. ஆமென். ஒன்னை குறிச்சு பெருமை பாராட்டாதீங்க. வீட்டை கட்டிட்டேன், காரை வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், 100 பவுன் நகை இருக்குது, எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. தாழ்மை உன்னை உயர்த்துவார், உயர்த்தவனை தாழ்த்துவார். அவனுக்கு தான் அந்த கிரீடம். நீ நடந்து தாழ்மையா தேவ சமூகத்தில் நடக்கிறது தான் கர்த்தர் விரும்புறார். அவனுக்கு தான் அந்த தாழ்மையின் கிரீடத்தை தேவன் கொடுப்பார். இல்லைன்னா உன் தலையில் இருக்க கிரீடத்தை அவர் எடுத்துருவார். அப்படின்னா உனக்கு கொடுக்கப்பட்ட கனத்தையும் உனக்கு கொடுக்கப்பட்ட உயர்வையும் கொடுக்கப்பட்ட மேன்மை. கிரீடம் என்பது உயர்வு, கிரீடம் என்பது மேன்மை, கிரீடம் என்பது கனம். இது கர்த்தர் கொடுத்த கனம். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் யார் கொடுத்தது? கை உயர்த்தாதவங்களா? அது நான் சம்பாரிச்சேன்னு சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது. அதெல்லாம் நான் சம்பாரிச்சது பாஸ்டர். நீங்க சவால் விட்டுட்டு போங்க, நான் தான் சம்பாரிச்சேன்னு நாளைக்கே தூக்கிடுவார் எல்லாத்தையும். அல்லேலூயா. அகந்தையாய் நடக்கிறவடைய தாழ்த்துவார். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் நீங்க 1000 படிச்சிருங்க, தேவ சமூகத்தை தாழ்மையா நடக்கணும்.
உங்க மேன்மை, உங்க மேல இருக்க கனமும் அது கர்த்தருடையது. கர்த்தர் கொடுக்காம ஒரு மனிதருக்கு மேன்மை வராது, ஒரு மனுஷனுக்கு கனம் வராது. அதனாலதான் சபையில சொல்லல, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்த்து இங்கே இரு என்றும், கந்தை உள்ள வஸ்திரவனை பார்த்து நீ அங்கே உட்காருன்னு சொல்லாத. உன் சபைக்கு வர எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணு. யாருக்கும் கனம் கொடுக்காத, யாருக்கும் உயர்வு கொடுக்காத. ஒருத்தர் இந்த சபையில பெரியவங்க அல்ல, எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. ஆமென். ஒரு சபைக்கு போனேன், எல்லாம் மேல உட்காந்துருக்கான். ஒரு 6-7 பேர் உட்காந்து பின்னாடி பசங்க கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கான். யார் இவங்க எல்லாம் கேட்ட மூப்பர்களா? நீ ஏன் மூப்பனை தூக்கி மேல வச்சு அப்படின்னு. பாஸ்டர் ஒரே பிரச்சனை பாஸ்டர், அந்த மூப்பர்களால உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல மூப்பரை. சபையை நடத்த எங்கிட்ட கேளு, யாரை எங்க வைக்கணுமோ அங்க வை, இல்லைன்னா உன் சபை உங்ககிட்ட இருக்காது. ஐயோ இந்த 6 பேர் பண்ற அடாவடி பயங்கரமா இருக்கு. ஒன்னும் செய்யாத, ஆண்டவரே இந்த 6 பேர்த்தை தூக்குங்கன்னு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. வேற என்னத்த பண்றது? இந்த 6 பேரை தூக்குங்கன்னு ஜெபம் பண்ணு. ஒரு 2 பேர் ஆண்டவர் தூக்குனாலே மத்தவங்க அடங்கிடுவான். 4 பேரும் பார்த்துருக்கீங்களா? 10 பேர் அடிக்க வருவான், 4 பேர்த்த பலார்பணம் கொடுத்து சாட்சி விட்டுருங்க, 6 பேர் ஓடி போயிடுவான். சொல்லிட்டு வந்துட்டேன். ஜெபம் பண்ணிட்டாரு. ஒருத்தன் காலி, 5 பேர் சைலண்ட் ஆயிட்டான். காலை பிடிச்சிட்டான் வந்து, பாஸ்டர் காலை. நான் தான் போனேன், பஞ்சாயத்து பண்ணி உட்கார வச்சுங்க. வா, என்ன கமெண்ட் உனக்கு சபை நடக்கும்போது உனக்கு? ஒருத்தன் தூக்கணும்னு 5 பேர் பயந்துட்டான். ரைட்டு, கர்த்தர் நம்மளை தூக்கிடுவார். சபை விளையாட்டல்ல. ஒருவன் சபையை கெடுத்தான், நான் அவனை கெடுப்பேன். வரதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. நாங்களாம் அப்படிதான் இருந்தோம். இந்த சபைக்கு ஆசீர்வாதமா அந்த ஊழியக்காரன் உட்காருனா உட்காருவோம், நின்னா நிற்போம். நான் சாட்சியா சொல்றேன், நான் நடந்தது கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கோம். எங்க ஊழியக்காரன் நாங்கள் பேசுனதே இல்லை, எதிர்த்து பேசி ஒரு கேள்வி கேட்டதில்லை. அவர் பைபிள் கிடைச்சே படிக்கல எங்க ஊழியக்கார். ஆனா அவர் மேல இந்த அபிஷேகம் தான் எங்களுக்கு எல்லாமே. படிப்பு முக்கியம் இல்லைங்க, அபிஷேகம் என்ன படிப்பு? அவங்க மேல அனாயிண்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தான் பயப்படுறோம். தாவீது ஏன் பயந்தான் சவுலுக்கு? சவுலுக்கு ஏன் பயந்தான்? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. அவ்வளவு துரோகம் பண்ணியும் அவன் சொன்னான், அவன் என் தகப்பன். கூப்பிடுறான், தகப்பனே சொல்றான், எப்பா நீ என்ன காட்டில் நீதிமான்பா, நான் இவ்வளோ உனக்கு துரோகம் பண்ணியும் நீ என்ன தகப்பன்ற பத்தியா? அதுதான் வேணும். உங்க பார்வையில் நான் ஒரு தகப்பனா தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். வயசு குறைந்திருக்கலாம், வயசு அதிகமா இருக்கலாம், அதெல்லாம் நீங்க என்னை காட்டிலும் வயசு குறைவா இருந்தாலும் அதெல்லாம் சொல்லாதீங்க. நம்மளை சொல்லி காட்டுறாங்களா? இவங்க வயசு ஜாஸ்தி, நம்மள்ட்ட சொல்லும் போது அவர் என்னோட வயசு கம்மியாக இருந்தாலும் அவர் சொன்னதை நான் கேட்டுக்குவேன். என்ன வயசு கம்மி, என்ன வயசு கூட? தேவனுடைய ஊழியக்காரனா அவன் 30 வயசா இருந்தாலும் ஊழியக்காரன் தான், 50 வயசா இருந்தாலும் ஊழியக்காரன் தான். சபையில் அப்படிலாம் சொல்லப்படாது. அவன் உங்க பார்வையில் ஒரு ஊழியக்காரனா இருக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. உங்க ஊழியக்காரன்ற தகுதியை நான் இழந்துடக்கூடாது. இல்லை அடாவடி பண்ணி காசை வாங்கி ஏமாற்றி கடனை வாங்கி கந்து வட்டி வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு அப்படின்னு அவங்களை ஏமாத்திருந்தா தான் என் ஸ்தானத்தை நான் இழப்பேன். ஒருத்தர் என்னை கை காட்ட முடியாது. நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். 5 பைசா யார்ட்டையும் வாங்கி ஏமாத்துறேன்னு யாரும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஊழியத்துக்காக கேட்பேன், அதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு காட்டுவேன், இந்த மாதிரி வாங்கிட்டேன், அவ்வளவுதான். கர்த்தர் எனக்கு ஒரு எஜமான், எனக்கு என்ன வேணுமோ அவர் போஷிக்கிறார். எனக்கு என்ன ஒரு குறைவு இல்லைங்க. ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறார். நான் ஏன் ஏமாத்தணும், நான் ஏன் கேட்டு வாங்கணும்? ஏப்ரல் மாதத்தில் ஃபண்ட் ரைசிங் ஒன்று பண்ணணும். சர்ச்சுக்கு அடுத்து 2 ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும். 3 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன். ஒரு ஃபேமிலிக்கு 5000 ரூபா. நான் அப்படியே போயிடுறேன் பாஸ்டர் அப்படின்றீங்களா? கொடுத்து தான் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி கேட்குறேன் பார்த்தீங்களா? தின்னதை வாய்க்குள்ளே கை விட்டு எடுத்துருவேன். நீ தொண்டைக்குள்ளே பாதி போட்டு போன பாதி எனக்கு கொடு அப்படின்பேன். அல்லேலூயா. சபை அப்படி தானே கட்ட முடியும், அப்படி தானே ஒன்று ஒன்றா வாங்க முடியும். கீபோர்டுக்கு 1,10,000 ரூபா ஒரே குடும்பம் கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இதெல்லாம் மாற்றுறதுக்கு 65,000. ஏன் சொல்கிறேன்னா இது கர்த்தருக்காக செய்கிறது, அவ்வளோதான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கர்த்தர் ஏவும் போது என்ன செய்யணும்? ஃபண்ட் ரைசிங் பண்ணணும். பண்ணாதான் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கணும். அடுத்த ஆடியோஸ்லாம் மாற்றணும். எல்லா ஆடியோஸ் மாற்றினா தான் நல்லாயிருக்கும். அப்போ தாழ்மையாக நடக்கிறவனுக்கு கர்த்தர் அவன் என்ன செய்யற? தாழ்மையின் கிரீடம். அந்த தாழ்மை உள்ளவனுக்கு ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைப்பார். ஆமென். பைபிளில் தேடி பாருங்க, தாழ்மை உள்ளவனுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் அவனை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்க. அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருந்த மொர்தெகாய் ரொம்ப தாழ்ந்த மனுஷன். தான் யூதன் என்பதை யாருக்கும் சொல்லவில்லை. ஆக்சுவலா அவன் யூதன் சட்ட காலரை உயர்த்திக்கணும். அவனுங்கெல்லாம் புறஜாதி, இவன் யூதன். ஆனா தன்னை யாருன்னு அவனுங்களுக்கு சொல்லவே இல்லை. வாசல் காவலாளராக உட்கார்ந்துருக்கான். ஒரு நாள் வந்தது,
தாழ்மைக்கு அடையாளம் ராஜ குதிரை, ராஜ மேன்மை, ராஜ மோதிரம், ராஜ வஸ்திரம் எல்லாத்தையும் தரிச்சு எந்த இடத்துல எந்த ஆமானுக்கு முன்னாடி வைக்கப்பட்டானோ அதே ஆமானுக்கு முன்னாடி குதிரை மேல உட்கார வச்சு அந்த ஆமான் குதிரை கயிறை பிடிச்சிக்கிட்டு வரான். நகரம் முழுசும் ராஜாவால் ஆசீர்வதிக்கப்படுகிற உயர்த்தப்பட்டவன் இவன் தான். ஒரு நாள் வரும். சைலண்டா இருங்க, தாழ்மையா இருங்க. உங்களை பெரிய ஆளை காட்டிக்காதீங்க. ஆமென். அவன் மீதிலோ கிரீடம் புக்கும். அது என்ன கிரீடம்? தாழ்மையின் கிரீடம். நான்காவது ஒரு கிரீடத்தை வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு chapter 4 verse 8. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 8ஆம் வசனத்தை 294ஆம் பக்கம் நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கமா? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே, நல்ல கவனிங்க, அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, கவனிங்க, எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இந்த கிரீடம் ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. இந்த கிரீடம் ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. அவர் சொல்றாரு, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்காரு, உங்களுக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்காரு. அந்த கிரீடம் என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம். the crown of righteousness. இது யாருக்கு தருவா? அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் அவர் கொடுப்பார். அப்படின்னா அவருடைய வருகையை எதிர்பார்க்கிற சபைக்கு உள்ள இருக்கிற அத்தனை பேருக்கு கர்த்தர் தருவார். நீங்களும் நானும் தானே பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறோம். அவர் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது யாரு? உலகத்தை காட்டிலும் சபைதான் அவருடைய வருகைக்கு அதிகமாக காத்திருக்கு. அப்ப அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார். ஆனா இந்த நீதியின் கிரீடம் எனக்கு வச்சிருக்க சொன்னது யாரு? பவுல் தான் சொல்றாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அந்நாளிலே கர்த்தர் அதை எனக்கு தருவார். எனக்கு மட்டும் இல்லப்பா, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அதை தருவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப பவுலுக்கு கர்த்தர் இந்த நீதியின் கிரீடத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன? 7ஆம் வசனம் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எல்லாருக்கும் கொடுப்பாரு. ஆனா எல்லாரும் இந்த லிஸ்ட்ல இருந்தா தான் கொடுப்பாரு. எந்த லிஸ்ட்ல? நல்ல போராட்டத்தை போராடினேன். I fought a good fight. நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன். I finished my race. கர்த்தர் இந்த உலகத்துல ஜீவிய காலத்துல கொடுத்த நாட்கள் எல்லாம் பாதியில நம்மளை முடிச்சுக்காம, தற்கொலை பண்ணாம, நம்ம சரீரத்தை நம்மளே கெடுத்துக்காம நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கடைசி வரைக்கும் இந்த விசுவாச வாழ்க்கையில விசுவாசத்துல நிலைச்சிருக்கவங்களுக்கு தான் கர்த்தர் தருவேன். எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேன், எல்லாரும் கொடுக்க மாட்டேன். விசுவாசத்துல நிலைச்சு நிக்கிறது அவ்வளவு சுலபமா? விசுவாச வாழ்க்கையில நிலைச்சிருக்கிறது அவ்வளவு சுலபமா இல்லப்பா, அது கஷ்டம் தான். அதனால பவுல் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டம் போராடினேன். அவ பட்ட பாடும் போராட்டமும் எழுதுறாரு பாருங்க. எபேசுவிலே நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். பவுல் தன் ஜீவிய காலத்துல நிறைய போராடி இருக்கார். என்ன போராட்டம்? ஹலோ கவனிச்சீங்களா? நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். அப்படின்னா ஊழியத்துக்கு போன இடத்துல அசுத்த ஆவிகளுடைய போராட்டம். நமக்கு எத்தனை ஆவிகள் போராடுது இல்ல? நைட்ல தூங்குனா காலை பிடிச்சி இழுக்குது, கையை பிடிச்சி இழுக்குது, மேல உட்காருது, அமுக்குது, வேடிக்கை பார்க்குது, வேடிக்கை காட்டுது, செத்து போன ஆவி வருது, மரிச்சு போன ஆவி வருது, எலும்பு கூடு வருது, ஓ அக விகாரமான தோற்றத்தோட வருது. என்னென்ன போராட்டம் இல்ல? சிலருக்குலாம் இது புதுசா இருக்கு. அப்படிலாம் இருக்கா பாஸ்டர்? நாங்க நைட்டு கண்ண முன்னா காலையில தான் தெரியுது. அப்படிதானே? சந்தோஷப்படுங்க, உங்களெல்லாம் கத்த நல்ல நித்திரை கொடுத்து வச்சிருக்கிற. சொல்லுங்காமேன்னு. ஆமா, அதெல்லாம் பெரிய பாக்கியம். ஆளெல்லாம் இங்கே உட்காந்துருக்குது, நைட்டு காலை பிடிச்சிட்டு இருக்குது, கையை பிடிச்சிட்டு போராட்டம் வரும். ஏன்னா நம்ம உன்னை பின்தொடர விக்கிரகம், பின்தொடர பார்வோனின் ஆவிகள் உங்களோட கொஞ்ச நாட்கள் போராடும். அதுக்கு என்ன போராட்டம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம்? உங்களுக்கு இல்லப்பா, நீங்க சொல்லணும், நான் போராடுறது நல்ல போராட்டம். ஆமென் சொல்லுங்க.
வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள நிக்கிறதுக்காக, விசுவாச வாழ்க்கையில நிற்பதற்காக, பரிசுத்த வாழ்க்கையை நிற்பதற்காக நான் படுகிற பாடும் போராட்டமும் கர்த்தருடைய ஊழியக்காரங்க பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தை போராடி தோல்வி அடைஞ்சவனுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. அந்த போராட்டத்தில் ஜெயிச்சவனுக்கு மட்டும் தான் கர்த்தர் இந்த நீதியின் கிரீடம் கொடுப்பார். இந்த crown of righteousness. போராடாதவனுக்கு எந்த பலனையும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடவே கூடாது பாஸ்டர். சொன்னாங்க ஆவியில, அது ஏன் அந்த ஆவிகிட்ட போராடுறீங்க நீங்க? எப்ப பார்த்தாலும் பிசாசு பிசாசு பிசாசு. இந்த பெந்தகோஸ்தேக்காரன் தான் பிசாசு 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 பிசாசு, எதுக்கு எடுத்தாலும் பிசாசு. நமக்கு தான் ஏன் தெரியும் அங்க என்ன ஆவி போராடுதுன்னு. ஆமென். இவங்க எல்லாத்தையுமே மாம்சத்திலே யோசிக்கிறாங்க. மாம்சத்திலே வியாதி அப்படின்னா கைண்ட் ஆஃப் அது ஒரு வகையான ஆவிகள். நான் சொல்ற எல்லா வியாதியும் அசுத்தாவிகளால் வருவதல்ல. சரீரத்தை நம்ம ஒழுங்கா காப்பாத்தலன்னா நமக்கு வியாதி வரும். ஆனா சில குறிப்பிட்ட காரியங்கள், சில வியாதிகள் சிலருடைய சரீரத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியுது இது வியாதி அல்ல, இது ஒரு வகையான பிசாசு. வெள்ளிக்கிழமையில ஒரு சின்ன பிள்ளை ஈவினிங் சர்வீஸ்க்கு ஒரு சின்ன பிள்ளை கூட்டு வருவாங்க. அந்த பிள்ளை நின்றுகிட்டே இருப்பா, டக்குன்னு தன்னை மறந்துடுவா. ஒரு நாளைக்கு 10 முறை அந்த மாதிரி ஆகுது. தான் எங்க இருக்கிறோம், தான் என்ன செய்யறோம், பக்கத்தில் போய் யாராவது இப்படி ஆட்டினாதான் அவளுக்கு உணர்வு வரும். இது உலக பிரகாரமா டாக்டருக்கு போனா என்ன சொல்லுவான்? ரத்த ஓட்டம் தடைபடுது. மூளைக்கு போற ரத்த ஓட்டம் இதானே உலகத்தான் சொல்லுவான். அவங்க எல்லாம் சுத்தி அடிச்சு, நான் சொன்னேன் அது ஒண்ணும் இல்லை, இட்ஸ் a kind of spirit. நீ நம்புறீங்களோ இல்லையோ, I have a lot of experience. எனக்கு இதுல நிறைய அனுபவத்தை தேவன் கூட நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். அப்படியே நிப்பா கண்ணு கட்டிடும். இந்த பிசாசு என்ன செய்யும்? இந்த மைண்டு ஃபுல்லா கட்டிடும், அப்படியே இருட்டாக்கிடும், தன்னை மறந்துடுவாங்க. அந்த பிசாசு விலகும் போது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான், அப்படியே ஒரு செகண்ட் தான், ஃபியூ செகண்ட்ஸ், அப்படி விலகும் போது உணர்வு வந்துடும். இது உலக பிரகாரமா அவனால கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் a kind of spirit. ஜோம் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும்ல. சபையை குறிச்ச நம்பிக்கையும் கர்த்தரை குறிச்ச நம்பிக்கை நம்ம சொன்னா என்னதான் சொல்லுங்க நம்ப மாட்டாங்க. மறுபடியும் பிரச்சனை வரும்போது டாக்டர்கிட்ட போட்டுமா, நான் சொன்னேன் போயிட்டு வாங்க. அப்புறமா வந்தாங்க. 30 வருஷமா தூங்கல. 30 வருஷம். எத்தனை வருஷம்? இங்கதான் ஆள் இருக்கு, நான் பொய் சொல்லல, எல்லாரும் வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். யார் யார் என்னென்ன பிரச்சனை, இப்ப நான் சொன்னது எல்லாமே ஆட்கள் இங்க இருக்கிறாங்க, எனக்கு எவிடன்ஸ் இருக்கு. அப்படிதான் நெகேமியா ஐயா, நெகேமியா ஐயா 30 வருஷமா தூங்கல, அப்படித்தானே? உங்க சொந்தக்காரவங்க பத்தீங்களா, அவங்க மனைவியோட சொந்த அக்கா 30 இயர்ஸ். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தான் தூங்குவீங்க? தூங்கவே மாட்டேயா, கண்ணே மூட முடியாதான். மனுஷனுக்கு எவ்வளவு பாடுகள் பார்த்தீங்களா? நீங்க படுத்தோன்னு குரட்டை அடிச்சு தூங்குனீங்கன்னா காலை எந்திரிச்சோன்னு முதல்ல ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? சொல்லுங்க, நன்றி கூட சொல்ல மாட்டேன். இன்னும் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ற பேர் என்ன சொல்லணும்? காலையில சொல்ற மாதிரிலாம் தெரியல, உடம்பு வலிக்குது அப்படிதான் சொல்றீங்க. அட கத்தாவே, காலையில் எந்திரிச்சோன்னா அந்நிய பாஷையில் பேசி எந்திரிச்சு உட்காந்து ஸ்தோத்திரம் 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 4 ஸ்தோத்திரம் வாயில வரணும். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அம்மா ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. காலை எந்திரிச்சோன்னு என்ன சொல்லணும்? அல்லேலூயா சொல்லி, நான் சொல்லி கொடுக்காம யார் சொல்லி தருவா? உங்களுக்கு தெரியாது இல்ல. எந்திரிச்சோன அப்ப பல பிரச்சனையை மைண்ட்ல நிறுத்துவான். ஐயோ ஏண்டா எந்திரிக்கிறோம், இழுத்து போத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம். ஏன்னா பிரச்சனை உங்களை அமுக்குது, போராட்டம் உங்களை அமுக்குது, எந்திரிக்கவே மனசே இல்லை. அப்படிலாம் நாங்க நினைச்சிருந்தா அந்த ஊழியத்தை வந்திருக்க முடியுமா? ஆனா கர்த்தர் தான் எங்க நடத்தினார், நாங்க இல்ல. அந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க வைத்ததும் கர்த்தர் தான், ஜெயம் கொடுத்ததும் கர்த்தர் தான். என்ன சொல்றேன், இந்த காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நல்ல போராட்டம் போராடுங்க. ஓட்டத்தை முடித்தேன் என்ன சொல்றான்? கடைசியா என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. இன்னைக்கு தெரியாதுப்பா, நீங்க படுற பாடுகளுக்கும் போராட்டங்களுக்கும், நீங்க ஓடுற ஓட்டத்துல ஏன் ஓடணும், ஏன் ஓடணும், ஏன் ஓடணும், செத்து போயிடலாம் போல. நான் சொல்றேன், நீங்க ஃபைட் பண்றது நல்ல ஃபைட், நல்ல போராட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இதை காட்டிலும் மோசமான போராட்டங்கள் எல்லாம் நமக்கு வரலாம், வரும்னு சொல்ல வரலாம், வரவே வராதுன்னு சொல்றது கள்ள தீர்க்கதரிசனம், கள்ள போதகம். நான் சொல்றேன் வரும். கர்த்தரை பின்பற்றவங்களுக்கு போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆனா நான் சொல்றேன், அதுல
நீங்க நல்ல போராட்டம் நினைச்சு போராடினா நீங்க நல்ல ஓட்டத்தை முடிச்சு கடைசியா உங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டு, உங்களுக்கு தெரியுமா ஜனங்கள் எவ்வளவு போராடுறாங்க தெரியுமா விசுவாச வாழ்க்கையில? ஒரு பர்டிகுலர் குடும்பம் ரொம்ப பிரச்சனையில போய் அந்த பிள்ளை ட்ரெயின்ல போறாங்க, நைட்டு பிள்ளைகளா தூங்குதான். சாட்சியா நான் சொல்லுவேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆமென். இது சாட்சி தான். அந்த பிள்ளை படுத்திருந்த பர்த்தை விட்டு இறங்கி, நம்ம விசுவாசி இறங்கி, அவங்க 2 பிள்ளைங்க, அவங்க 3 பிள்ளைகளும் தூங்கி கொண்டு இருக்கு. இவங்க மட்டும் கதவு விட்டு போய் நின்று கதவை திறந்து வச்சு ஒரு ஆவி சொல்லுவாங்க, குதி குதி. நைட்டு 2 மணிக்கு ஊருக்கு போகும்போது இவங்க பல பாடுகள் மத்தியில போறாங்க. குதிச்சிரு. பிள்ளைங்களை நினைக்குது. திடீர்னு பக்கத்துல பார்த்தா பிள்ளை வந்து நிக்கிறா. தூங்கிட்டு இருந்த பிள்ளை எந்திரிச்சு நிக்குது. அம்மா வாமா வந்து படுமா. என்னடா இப்படி ஒரு பிரச்சனை? சரி பிள்ளை வந்து கூட்டு போச்சு. போய் பார்த்தா அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கான். கதவு விட்டு நின்று அம்மாவை கூப்பிட்டு போய் வாமான்னு திரும்பி பார்க்கறதோட பிள்ளைய காண. போய் பார்த்தா பிள்ளை தூங்கிட்டு இருக்கு. மறிச்சிருக்க வேண்டிய ஆளு. எத்தனையோ பேருடைய ஜெபம் அந்த பிள்ளைக்காக. அவங்க குடும்பத்துல அவ தாய் தகப்பன் உறவுகள் இந்த சபை பண்ற ஜெபம், ஆண்டவரை விட்டுறாதீங்க யாரையும். ஒருத்தர் கூட நாங்க இழக்க கூடாது. காலங்கள் வரும் முன்னே ஒருத்தர் மறிச்சிடக்கூடாது. அந்த இரவு தேவதூதன் பக்கத்துல போய் நின்று வா வந்து படு. ஒரு நிமிஷம் கத்தர் கையெடுத்திருந்தானே முடிஞ்சிருக்கும். பிள்ளைகள் அனாதையா இருக்கும். அப்படிலாம் நடக்குதுங்க சபையில. நீங்க சபை என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெரிய பாதுகாப்பு. அது அப்பதான் சொன்னேன், உனக்கு சர்ச் ஒரு பெரிய பாதுகாப்பு. அதை உணரணும் கத்தருடைய பிள்ளைங்க. நீங்க உங்க பலத்துல நிக்கல, கத்தர் காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு வராரு. ஒவ்வொரு முறையும் நீங்க மறிக்க நினைக்கிறீங்க, ஏண்டா வாழணும் ஏண்டா வாழணும் ஏண்டா வாழணும். நான் சொல்றேன், நீங்க படுகிற பாடுகளை கொஞ்சம் பயப்படாத. ஹல்லேலூயா. நீ படுகிற நீங்க போராடுற போராட்டம் நல்ல போராட்டம், நல்ல போராட்டம். உன் விசுவாசத்தை காத்துக்கோ, உன் ஓட்டத்தை முடி. அப்பதான் நீதியின் கிரீடத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். சும்மா தரமாட்டா. மறிச்சு இடையில போயிட்டா நீ ஆண்டவர் முகத்தை பார்க்க முடியாது. ஜாக்கிரதையா இருங்க. போராடிடுவோம் வாழ்க்கையில, ஓடி முடிச்சிருவோம். விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசித்து நான் கடந்து போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. 2 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 2 பேதுருவின் புஸ்தகம் பின்னாடி வந்துருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேதுரு 5ஆம் அதிகாரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் 1 Peter chapter 5 verse 4. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிமா. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கொடுப்பார். The crown of glory. வாடாத கிரீடம். உலகத்தில் செய்கிற கிரீடங்கள் எல்லாம் வாடி போகும். அப்படின்னா என்ன? மகிமை குறையாத கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பாரா? அல்லேலூயா. மகிமை குறையாது உங்க மேல. அது மகிமையின் கிரீடம், the crown of glory. யாருக்கு தருவார்? வேதம் சொல்லுது, அதை யாருக்கு கொடுப்பாரா? அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்பு. யார் அந்த பிரதான மேய்ப்பர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த மந்தைக்கு பிரதான மேய்ப்பன். ஆமென். அவர் வரும்போது என்ன கொடுப்பாரு? மகிமை உள்ள வாடாத கிரீடம். அப்படி செய்தால், அங்க ஒரு செக் வைக்கிறாரு பாருங்க. இந்த கிரீடம் வாங்கணும்னா சும்மா வாங்க முடியாது. அப்படி செய்தால், எப்படி செஞ்சா, என்ன செஞ்சா கொடுப்பாருப்பா? அதுக்கு முன்னாடி சொல்றாரு, கர்த்தருக்கு மகிமையுள்ள உங்கள் 2ஆம் வசனம், உங்களுக்குள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிரீடம். ஒரு ஆமென் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்படி செய்தால் ஊழியம் செய்யறவங்களுக்கு கொடுக்கிற கனம் வேறப்பா. நான் சொல்லல ஆரம்பத்திலேயே, அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். ஊழியம் செய்யாதவனை கொண்டு போய் ஊழியம் செஞ்சவனோட கர்த்தர் நிறுத்துவாரா? நிறுத்த மாட்டார். அதனாலதான் ஊழியம் செய்யுங்க. விட்டுறாத. அப்பொழுது அந்த வாடாத கிரீடம் ஒருத்தருக்கு நீங்க ஊழியம் செஞ்சா கூட கர்த்தர் அதை ஞாபகத்தில் வச்சிருப்பார்.
பிரதான மேய்ப்பன். இப்ப இல்ல, நீங்க செய்யற ஊழியத்துக்குரிய பிரதிபலன்கள் இந்த பூமியில எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவர், என்ன கொடுத்துருவாங்க, ஆண்டவர் கொடுத்துருவார். போ, உனக்கு வீடு வேணுமா வச்சுக்க, போ, நீ நிறைய ஊழியம் செஞ்ச. ஆனா இந்த உலகத்தில் இருக்க பிரதிபலன் எதிர்பார்க்காதீங்க. பிரதான மேய்ப்பன் வரும்போது ஒரு நாள் எக்கால சத்தம் தொனிக்கும். பிரதான தூதன், பிரதான மேய்ப்பன் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இறங்கி வரும்போது எனக்கு கொடுக்கிற கிரீடம் வாடாத கிரீடம். அவங்க யாரு? மந்தையை மேய்க்கிறவர்கள், மந்தையை கண்காணிக்கிறவர்கள், உங்களை போல இன்னொருத்தனை கர்த்தருடைய மந்தைக்குள் நடத்துகிறவர்கள். அவங்களுக்கு தான் இந்த கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். எல்லாரும் கொடுக்க மாட்டார். சில வருவீங்க சபைக்கு, நீங்க பாட்டுக்கு வருவீங்க, நீங்க பாட்டு போக, உங்களால எந்த லாபமும் இந்த சபைக்கு இருக்காது. ஒரு ஃபேமிலி கூட ஆதாயம் பண்ண மாட்டீங்க, ஒருத்தர் கூட ஊழியம் செய்ய மாட்டீங்க. நான் வரேன் பாஸ்டர், எங்க வீட்டுக்காரர் வருவார், எங்க பிள்ளைங்க வருவாங்க, அவ்வளவுதான். நான் ஆண்டவர், நான் சொன்னேன், எத்தனையோ பேருடைய வீட்டை பார்த்துட்டு சொன்னேன், திறந்து கொடு, இந்த வீட்டில் போய் ஊழியம் நடத்துங்க, ஊழியத்துக்கு திறந்து கொடு, நான் அனுப்புறேன். ஏன் உங்க வீட்டை திறந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரியல. ஆதி திருச்சபையில சபை வளர்ந்ததே வீட்டு கூட்டங்கள்ல தான். இன்னைக்கு சீனாவுல கூட்டங்கள், சபை வளர்வதே வீட்டு கூட்டங்கள்ல தான். உங்க வீட்டை திறக்க முடியல, அட்லீஸ்ட் நீங்க நான் ஒரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்யறேனாவது சொல்லுங்க. உங்களை எப்படியாவது நான் ஊழியம் செய்ய வைக்கணும். ஏன்னா பிரதான மேய்ப்பன் வரும்போது அந்த வரிசையில ஊழியம் செய்தவர்கள் எல்லாம் ஒரு வரிசையில் நிற்பாங்க. நீங்க பாப்பீங்க சிஸ்டர், அவங்களுக்கு பிரதான மேய்ப்பன் வேற ஒரு காரியத்தை ரிவார்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க பாப்பீங்க, ஐயோ நான் ஊழியம் செஞ்சிருக்கலாமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஊழியம் செய்யறவங்களுக்கு அவ்வளோ ஊழியம், அவ்வளோ பிரதிபலன்னா, ஊழியத்தை முழு நேரமா செய்யற எனக்கு எவ்வளவு பிரதிபலன் இருக்கும் இல்ல? ஊழியக்காரன் விட்டுருவாரா? ஊழியக்காரன் கனமனா விட்டுருவாரா? ஹல்லேலூயா. அந்நாளில் அதை எனக்கு தருவார். கூப்பிடுவார், பேர் சொல்லி, என் பேரை சொல்லி கூப்பிடுவார். வா, well done my servant, well done. எல்லாரும் பார்ப்பாங்க, நான் கொடுத்த மந்தையை நீ மேய்ச்சல்ல, என் ஜனங்களை நல்லா மேய்ச்சில்ல. அவங்க காயத்தோடு வரும்போது அவங்க காயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வார்த்தை சொன்னில்ல, அவங்க கால் உடைஞ்சு வந்தபோது அவனை நடக்க சொல்லி கொடுத்தில்ல. வெரி குட் ஊழியக்காரனே. நான் சொல்றேன், இந்த உலகத்திலே ஊழியத்தை போல பெரிய வேலை வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கணும், ஊழிய பாரம் இருக்கணும். தயவு செய்து சொல்றேன், நீங்க இந்த ஊழியத்தை அவருக்காக செய்யுங்க. ஒரு பெரிய சபை நடத்த சொல்ல, உங்க வீட்டை திறங்க. யாருமே வரல, நீங்க பாட்டு பாடுங்க, வீட்டுக்குள்ள உட்காந்து கைத்தட்டி பாட்டு பாடுங்க. கர்த்தர் கொண்டு வரணும், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், என்னால என் சபைக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகணும் சொல்லுங்க. இல்லையா பாஸ்டர், யாரையாவது அனுப்புங்க எங்க வீட்டுக்கு, நான் எங்க வீட்டை திறந்து கொடுக்குறேன், நடத்துங்க. எனக்கு சபையில இந்த வருஷம் ஒரு 20 இடத்துலயாவது வீட்டு கூட்டம் நடக்கணும். ஏன் செய்யக்கூடாது? ஊழியம் செய்யணும்னு விரும்புறவங்க, வீட்டை திறந்து கொடுக்க விரும்புறவங்க போகும்போது என்ன பார்த்துட்டு போங்க. ஆமென். உங்க வீட்டுக்கு நாங்க வந்து ஊழியம் செய்யறோம், பக்கத்துல கொண்டா சந்திக்கலாம். இந்த பழைய காலத்துல செஞ்ச மாதிரி எல்லாம் செய்ய முடியாது, மெத்தடை மாத்திக்கணும் நம்மளும். ஒரு காலத்துல மெகாஃபோன் பிடிச்சி இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 எல்லாம் அலைஞ்ச காலங்கள்லாம் இருக்கு. நான் மெகாஃபோன் சொல்லிட்டே போனேன். இன்னைக்கு அது மாதிரி சொல்ல முடியாது. வெள்ளோடு அந்த 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 பெரிய டெம்பிள், அந்த கார்னல் நின்று நாங்கள் ஒரு டீமா நின்று எத்தனையோ நாட்கள் ஊழியம் செஞ்சிருக்கோம். பப்ளிக்கா பேசி, நாடகம் போட்டு, டிராமா போட்டு எத்தனையோ பேர் ஆதாயம் பண்ணோம். நான் இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அப்படி செய்ய முடியாதுல்ல. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இந்த கலர்ன்ற அந்த ஸ்டாப்ல உள்ள போகணும், தாசநாயம்பாளையம். ஒரு வெள்ளக்காரன் வந்திருந்தான், அந்த மனுஷனை கூட்டு போனேன். என் ஸ்டாஃப்ல அந்த சர்ச்சில் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஹெட் பாஸ்டர் சொல்லிட்டாரு, எப்போ இன்னைக்கு சாயந்தரம் இந்த வெள்ளக்காரன் எங்கே கூட்டு போகணும், நீ தான் கூட்டு போகணும், எங்கே போவியே தெரியாது, உன் இடத்துல போட்டுக்கன்ட்டார். நான் வந்து நிற்கிறேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன், எங்கே போகணும்னு தெரியலையே. அப்போ சபை இல்லை, அப்புறம் ஒரு 5 பேர் 10 பேராக தான் இருந்தாங்க சபையில். ஈவினிங் தான் நடத்திட்டு இருப்பேன். நான் கரெக்டாக ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தோடனே வண்டியை நிறுத்திட்டேன். வண்டியை நிறுத்தி அப்படியே ஆண்டவர் முகத்தை பார்க்குறேன். நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியல ஆண்டவரே, என் கையில் கொடுத்துட்டாங்க. இன்னும் சாயந்தரம் வரதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் இருக்குது. இப்போ ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ண ஆயத்தப்படுத்தணும், என்ன பண்ணுன்னு தெரியாது. டக்குன்னு ஆண்டவர் ஒருத்தர் கிராமத்தை ஞாபகப்படுத்தினார், தாசநாயக்கம்பாளையம். நேராக உள்ளே போனேன். அங்கே பாருங்க, கொங்கனாம்பள்ளியில் நான் ஊழியம் செய்த போது அங்கிருந்து ஒரு மனுஷன் ஷிஃப்ட் ஆகி அங்கே போயிருக்கேன், எனக்கு தெரியாது. அந்த ஊரே எதிர்க்குது, நீ வரக்கூடாது. அவன் சொல்ல, என் வீட்டில் நான் செய்வேன், நீ என்ன செய்வேன், என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்றான். உடனே அவனே எந்திரிச்சான், கரண்ட் எல்லாம் இழுத்து போட்டான் வெளியில். நீங்கள் இங்கே நடத்துங்க ஃபாதர், பாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். இத்தனைக்கு அந்த மனுஷன் ரட்சிக்கப்படாதவன், அவன் மனைவி மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அவன் அன்னைக்கு கூட இருந்தான்.
அன்னைக்கு சாயந்தரம் நாங்க செய்த ஊழியம் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஊழியம். வெள்ளக்காரனை கூட்டு போறேன், டிரான்ஸ்லேஷன் நான் தான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பாடி இருப்போம். கர்த்தருக்கு மகிமை சொல்றேன், கிராமமே கூடி நிக்குது. எப்படி ஒரு 250 பேர் பட 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 உள்ள வந்துட்டானுங்க. பின் டிராப் சைலண்ட். ஆனா அன்னைக்கு அந்த கிராமத்துக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நிக்குது. அந்த மனுஷன் பண்ண பிரசங்கம் சூப்பரா இருந்தது. அன்னைக்கு டிரான்ஸ்லேஷனும் பாட்டே கிளப்புறேன். ஸ்தோத்திரம், ஆவியான பயங்கரமா பயன்படுத்தினார். நான் சொல்றேன், என் 30 வருஷத்துல அந்த மாதிரி என் ஊழியத்தை செஞ்சதே இல்லை. அந்த ராத்திரி அந்த கிராமம் முழுசுக்கும் அந்த ஊழியத்தை செய்தோம். அப்ப கர்த்தர் அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு மேன்மையை கொடுப்பார். நான் தான் சொல்றேன், ஒண்ணு ஊழியத்துக்கு உதவியா இருங்க, இல்ல ஊழியம் நல்லா செய்யுங்க. ஆமென். இந்த பட்டும் படாம நிக்காதீங்க சபையோட. ஏன்னா பிரதான மேய்ப்பன் வரும்போது என்ன கிரீடம் கொடுப்பார்? வாடாத கிரீடத்தை கொடுப்பார். சும்மா தர மாட்டார். இந்த நீ வச்சுக்கோ, நீ விசுவாசியா இருந்த வச்சுக்கோ. இல்ல, விசுவாசிக்கு உண்டான கிரீடத்துல ஒரு முக்கியமான கிரீடம் இது, வாடாத கிரீடம். அல்லேலூயா. அடுத்த ஒரு கிரீடத்தை வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? The book of Revelation chapter 2 verse 10. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிமா. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் குறிச்சு வச்சுங்க, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை என்ன கிரீடம்? இது ஆங்கிலத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. இது ஆங்கிலத்தில் நீங்க வாசிக்கும் போது இது the crown of victory, வெற்றியின் கிரீடத்தை தேவன் கொடுப்பாராம். என்ன கிரீடம் கொடுப்பாரு? வெற்றியின் கிரீடம். அதான் தமிழ் சரியான டிரான்ஸ்லேஷன். தமிழ்ல வந்து அது ஜீவ கிரீடம் போட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஜீவ கிரீடம் ஒண்ணு அங்க எழுதப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு என்ன பேரு? வெற்றியின் கிரீடம். இந்த வெற்றியின் கிரீடத்தை யாருக்கு தருவாரு? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாத. அப்புறம் சொல்றாரு, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் இங்கதான் பிரச்சனை. இங்கதான் ஆண்டவர் சொல்ல செய்தி, ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையா இருக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கும் வெற்றியின் கிரீடம். தன் ஜீவிய காலமெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி வாழணும் சொல்லுங்க? உண்மையா வாழணும். கர்த்தர் உங்க ஜீவியத்துல ஆண்டவருக்கு முன்னாடி நான் எந்த அளவு உண்மையா இருக்கிறேன் அப்படின்றது தேவனுக்கு தெரியும். ஆமென். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் உண்மையா இருந்து, ஸ்தோத்திரம், ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு உண்மையா இருந்து, கர்த்தர் கொடுக்கிற சகலத்திலே உண்மையா இருந்து, நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லை. அதான் பிரச்சனை. உண்மை இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா வாழ்றேன்னு சொல்றவங்க மாறுதட்டி எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம்? கர்த்தர் எனக்கு கொடுக்கிறது எல்லாத்துலயும் நான் உண்மையா இருக்கேன் பாஸ்டர் சொல்ல முடியாது. அந்த இருதயமே வரமாட்டேங்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வெற்றியின் கீழ. அதனால தான் சில இடங்களில் வெற்றி இல்லை. அவர் வெற்றியின் கீழத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? நான் உண்மையா இருக்கும்போது அவர் எனக்கு எல்லாத்தையும் ஜெயம் கொடுப்பார். சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. அந்த வெற்றியின் கீழத்தை சும்மா கொடுத்துட மாட்டாரு. கர்த்தர் எனக்கு கேட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார். என் இருதயத்தில் உண்மை, என் நடக்கையில் உண்மை, என் பேச்சில் உண்மை, கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மை. நிறைய பேர் தன்னுடைய சம்பளத்தில் சரியா கொடுக்கறது இல்லை ஆண்டவருக்கு. ஒரு பகுதியை வஞ்சித்து வச்சுட்டு ஒரு பகுதி தான் கொடுக்குறோம். போதும் ஆண்டவருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். தேவன் அவங்களை உண்மையா நினைக்கல. அவர் சொல்ல, உண்மையாரு, மரண பரியந்தம் உண்மையாரு. உனக்கு எவ்வளவு கொடுக்குறாரோ உண்மையாரு. கர்த்தர் உனக்கு எவ்வளவு பலன் கொடுக்குறாரோ அதுல உண்மையா இருங்க. ஆமென். எலும்ப கூட முடியல பாச, என்னால சர்ச்சைக்கே வர முடியல. போய் சொல்லாதீங்க. எலும்ப பலன் இருக்கும். எங்களுக்குன்னா சரீரத்தில் பலவீனம் இருக்குப்பா, நிறைய இருக்கு. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம்ல, வெளியே காட்டிக்க மாட்டோம். ஏன்னா பலவீனனும் தன்னை பலவான்னு சொல்ல அப்படிதான் சொல்லிட்டு போறோம். என்ன பலப்படுத்துவார் கர்த்தர். என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படிக்கு அவர் என்னை பலப்படுத்துவார். பவுல் சொல்றாரு, என்ன பலப்படுத்து. ஏன்னா என்னால பிரசங்கம் நிறைவேறணும், என்னால ஊழியம் நிறைவேறணும், என்னால சபை நடக்கணும். நான் படுத்துக்க முடியாது. அல்லேலூயா. வாழ்க்கையில தெரிஞ்சு ஒரே ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் படுத்துட்டேன். என்னால் இருக்க முடியல. மருத்துவமனை ஜோசப் படுத்திருக்கேன். சாட்டர்டே நைட் சொல்றேன், டாக்டர் எப்படியாவது நாளைக்கு நான் போய் ஆகணும். அவர் சொல்றாரு, பசங்க நல்லா இல்லை, உங்க த்ரோட்லாம் நல்லா இல்லை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. யாரையும் என்ன சொல்ல இல்லை, நான் போயே ஆகணும். வெண்ஃபிளாவோட வந்து நிக்கிறேன். கையில என் தொண்டையிலேருந்து ரத்தம் வருது. பிரசங்கம் பண்ணி
என் தொண்டையிலிருந்து ரத்தம் வருது. பிரசங்கத்தை நிறுத்திட்டு போய் ரத்தத்தில் வாந்தி எடுத்துட்டு வந்து பிரசங்கம் பண்ணேன். எனக்கு விருப்பம். ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருக்கக்கூடாது, மருத்துவமனையில் இருக்கக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷன் வச்சா ஓடி போயிருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை. அங்கே போனால் சர்ச்சுக்கு போவீங்களா, அங்கேயும் போக மாட்டீங்க. இது கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை அல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமென். ஆனா ஆகிலும் நீ மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு. ஆமென். அப்பொழுது உனக்கு வெற்றியின் கிரீடத்தை அவர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கடைசி 7வது கிரவுன் வாசித்து முடிங்க. சகரியா 6ஆம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனம் வாசித்து முடிச்சலாமா? சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14 கடைசி. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல மல்கியாவுக்கு முந்தின புஸ்தகம் சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிங்கமா. இந்த கிரீடங்களோ வென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் யெதாயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதா. இது நினைப்பூட்டுதலின் கிரீடம். என்ன கிரீடம் சொல்லுங்க? என்ன கிரீடம்? இந்த கிரீடங்கள் வைக்கப்படுவதாக, அது நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதாக. கர்த்தர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார், உங்களை நினைப்ப. சங்கீதத்தை வாசிக்கிறோம்ல, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சும்மா நினைக்க மாட்டார். நீங்க அவருக்காக என்னெல்லாம் செஞ்சீங்கன்றத அவர் நினைப்பார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம்ல, தம்முடைய அன்புள்ள நாமத்துக்கு பட்ட பிரயாசத்தை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீ என்ன செஞ்சிருந்தாலும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்துல அதை கேட்ட பிரதிபலன் உண்டு. அதுதான் நினைப்பூட்டுதலின் கிரீடம். கர்த்தர் நினைப்பார், ஒவ்வொரு நேரமும் நினைப்பார், என் மகன் இத்தனை பிரச்சனையிலையும் எனக்காக நின்றுருக்கான், எனக்காக செய்திருக்கான், எனக்காக ஓடி இருக்கான், எனக்காக பேசியிருக்கான், எனக்காக ஹல்லேலூயா பாடுகள் பட்டிருக்கான், பிரயாசப்பட்டிருக்கான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நினைப்பார். ஸ்தோத்திரம். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ராணுவத்தில் எல்லாருக்கும் தெரியும், தெரியலனாலும் தெரிஞ்சாலும் அந்த காரியத்தை ஞாபகப்படுத்துறேன். ஒரு ராணுவம் தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாடு. அந்த நாட்டில் அந்த ராணுவத்தில் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னே அவனை காட்டி கொடுத்துட்டாங்க கூட இருக்கிற நண்பர்கள்லாம். இவன் இயேசுவை நம்புறான், இவன் டெய்லி ஜெபம் பண்றான். ராணுவத்தில் ஒரு பெரிய உத்தரவு வருது, அவனை ஷூட் பண்ணு அப்படின்னு. அவனை ஷூட் பண்ணு. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் அந்த மாதிரி அந்தரங்க கிறிஸ்தவர்கள் 7 பேர்த்த நிக்க வச்சுட்டான், ஷூட் பண்ண போறான். இங்கே ஒரு 7 பேர் நிக்கிறானுங்க. கடைசியா சொல்றான் கமாண்டர், யாருக்கெல்லாம் இயேசு வேணாமோ மறுதலிச்சு ஓடி வந்துரு, கடைசி தருணம் உனக்கு. 1 2 போது வந்துட்டான் ஒருத்தன். ஐயோ என்னால மறிக்க முடியாது, வந்துட்டான். 7 பேர்த்துல 6 பேர் வந்துட்டான். கடைசியா ஒருத்தன் நிக்கிறான். ஆமென். அவன் ஆண்டவருக்காக நிப்பான்னு பார்த்தா அவனும் இயேசுவை மறுதலிச்சிட்டான். ஆனா இங்க இருந்த 7 பேர்த்துல ஒருத்தன் ஓடி போய் அங்க நின்னுக்கிட்டான். இங்க இருந்த சோல்ஜர் கையில துப்பாக்கியை கீழே போட்டு ஓடி போய் அங்க நின்னுக்கிட்டான். அவன் கேட்டான், ஏன்னா நீ இயேசுவை நம்ப மாட்ட உனக்கு சொன்னா. அவன் ஓடி வரும்போது அவன் தலையின் மேல ஒரு கிரீடம் பரலோகத்திலிருந்து இறங்கினதை பார்த்தேன். இவன் பக்கத்துல அந்த கிரீடம் வந்துருச்சு. இவன் இயேசு வேணான்ட்டு ஓடி வந்துட்டான். நான் ஓடி வந்து நின்னுட்டேன். அது என் தலையில் அந்த கிரீடம் இறங்கி விட்டது. அதான் காரியம். நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்தீர்களோ, என்ன பட்டீர்களோ, என்ன பாடுகள், சில நேரத்தில் உபத்திரம் வரும். அதான் சொல்ல மரண பரியந்தம் இரு, மரண பரியந்தம் உண்மையாரு. கர்த்தர் உன்னை நினைப்பாரியா. நீங்க செஞ்ச காரியங்கள், அவருக்காய் பட்ட பாடுகள், அவருக்காய் பட்ட பிரயாசங்கள், ராக்காலத்தில் எழுந்து நின்ன ஜெபங்கள், ராக்காலத்தில் பண்ணின ஜெபங்கள், 21 நாள் 40 நாள் இந்த சபையில நீங்க என்னென்னத்துக்கெல்லாம் எப்பெல்லாம் வரீங்களோ அதெல்லாம் தேவன் நினைப்பார். ஒரு கூட்டம் வருதில்ல, எப்பொழுதுமே நாங்க என்ன ஜெபம் வச்சாலும் வாங்க பாஸ்டர்மா நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த 10 பேருக்காக எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க. நான் சொல்றேன், உங்க முழங்காலுக்கு பலன் இருக்கு. கர்த்தர் அதை நினைப்பார். ஆமென். எழுந்து நின்னு ஜெபம்லாம். அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் சத்துருக்களுக்கு அவர் வெட்கத்தை உடுத்துவார். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அவன் மீதிலோ அவனவன் மேல அவனவனுக்குரிய கிரீடம் பூக்குனாரு. 7 விதமான கிரீடங்கள் சும்மா இல்ல. தேவன் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு கிரீடம் வைத்திருக்கிறார். அப்படியே வலது கையை உயர்த்தி, தேவன் எனக்கு என்ன கிரீடம் வச்சிருக்கிறார். இந்த 7 கூட்டத்துல நான் எந்த கூட்டத்துல இருக்கேன்? ஊழியம் செய்யறேனா? ஊழியம் செய்யறவங்களுக்கு ஒரு கிரீடம்.
உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஒரு கிரீடம், உத்தமமாய் தன் உத்தமத்தை நிரூபித்தவர்களுக்கு ஒரு கூட்டம், ஒரு கிரீடம், தன்னை அடக்கி ஒடுக்கி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு ஒரு கிரீடம், தேவனுக்காய் பட்ட பிரயாசங்களுக்காக நினைப்பூட்டுதலின் கிரீடம். நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பாடுகளையும் பிரச்சனைகளையும் சகித்து சோதனையை சகித்து அதுல உத்தமத்தை நிரூபிச்சவனுக்கு ஒரு கிரீடம். இந்த 7 கிரீடத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேணான்னு சொல்லிட்டு போயிடாத. தேவன் உனக்கு கிரீடம் கொடுக்கிற நேரம், நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு கிரீடமா நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த 7 கிரீடமும் ஒரு தேவ பிள்ளை வாங்க முடியும். 7 கிரீடத்தையும் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுக்க முடியும். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கான எல்லாரும் வாய்த்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.